என்ன இது மே மாத வாக்குத்தத்தம், இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற வெயில் காலத்துல ஏற்கனவே நிழல்ன்ற ஒரு ஆறுதல் எல்லாருக்கும் தேவைப்பட்டு இருக்கு. பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை எப்பொழுதும் நமக்கு ஆறுதல் அளிப்பதாகவும் உணர்த்து வைக்கிறதாகவும் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு புதுசானதாகவே நமக்கு கர்த்தருடைய வார்த்தை அமைகிறது. ஒவ்வொரு தடவையும் இதை கேட்கும்பொழுது ஏதோ ஒரு புதுசா கேட்கிற மாதிரி ஒரு சந்தோஷத்தையும் ஒரு ஆறுதலையும் நமக்கு தருகிறது. ஆமென். ஸோ இந்த 2 கொரிந்தியர் 1:5 பாருங்களேன், எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. எப்படி எனில் கிறிஸ்துவினுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே ஆறுதலும் எங்களுக்கு பெருகுகிறது. ஆமென். இதுல உங்ககிட்ட ஒரு கேள்வி, இதுல எத்தனை ஆசீர்வாதம் இருக்கு? ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. கரெக்டா? ஆறுதலும் ஒரு ஆசீர்வாதம் தான் இருக்கா? எத்தனை ஆசீர்வாதம் இருக்கு? கிறிஸ்துவோட சஞ்சரிக்கிறவங்களுக்கு, ரொம்ப அதிகமாக சஞ்சரிக்கிறவங்களுக்கு தான் அது புரியும். 2 ஆசீர்வாதங்கள் இருக்கு. சொல்லுங்க. ஒன்று கிறிஸ்துவினுடைய பாடுகள், 2வது கிறிஸ்துவினாலே வருகிற ஆறுதல். இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? நம்ம கண்ணி எடுத்த உடனே ஆறுதல்ல தான் நம்ம பார்ப்போம். ஆனா கிறிஸ்துவின் பாடுகளும் நமக்கு ஒரு ஆசீர்வாதம், என் பலனை கர்த்தரிடத்துல ஒரு மகிமையை, ஒரு கிரீடத்தை நமக்கு தருகிறது. ஆமென். அதை நம்ம புரிந்து கொள்ளணும். முதல்ல அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த கண்ணோட்டத்தில் இதை பார்த்தா தான் இந்த வாக்குத்தத்த செய்தி நமக்கு புரியும். அதனால ஓகேவா? இப்போ நம்ம கடந்த எத்தனை மாசம் ஆயிருக்குங்க? 4 மாசம் தாண்டி எத்தனாவது மாசம் வந்துட்டோம்? 5வது மாசத்துல நுழைஞ்சிட்டோம். ஓகேவா? எப்படியோ கர்த்தருடைய பெரிதான கிருபை. இது எப்படி நீங்க சொல்லுவீங்க? அழுத்தி சொல்லணும். எப்படி? எப்ப நல்ல விஷயங்களை நமக்கு அழுத்தி சொல்ற பழக்கம் இல்ல. கரெக்டா? பாருங்க, எப்பவுமே வெயில் வந்து, இந்த வெயிலே ஒரு எக்ஸாம்பிள் வைங்களேன். வெயில் வந்து அப்பப்பா எவ்வளோடா வெயில் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? நானே சொல்லுவாங்க நிறைய வாட்டி. பாட்டிக்கிட்ட காலையில பேசிட்டு வரப்போட பைக்ல அதான் சொல்லிட்டு வரும், அம்மா எவ்வளவு வெயில்மான்னு சொல்லி நானே புலம்புற ஆள் தான். அந்த வெயிலுடைய தாக்கம் அப்படி இருக்கு. ஆனா பாருங்க, நம்ம எப்பவுமே ஒரு நெகட்டிவான விஷயங்களை ரொம்ப அழுத்தி ஐயோ முடியல அப்பா அப்படின்னு நம்ம சொல்லி பழக்கப்பட்டோம். ஆனா பாருங்க, அந்த வெயில்ல நம்மளை பாதுகாக்கிற கொடையை பத்தி யாராவது சொல்லியிருப்பீங்களா? வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே என்ன இந்த கொடை தான்ப்பா முதல்ல பாதுகாத்துச்சு. யாராவது சொல்றோமா? 100ல ஒருத்தரோ 2 பேர் தான் சொல்றாங்க. சொல்றாங்களா? எத்தனை பேரு? வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே என்ன வெயில்டா சாமி, வெளியிலே தலை காணக்கூடாது அப்படிதான் நம்ம எடுத்தோன்னே வாய் வருது. உள்ள நுழைஞ்ச உடனே அவ்வளவு தூரம் இந்த கொடை தான்ப்பா பாதுகாத்துட்டு வந்து யாராவது சொல்லிடுவோமா? சொல்ல மாட்டோம். ஏன்னா நம்ம அதுக்கு நம்மளை பாதுகாக்கிறத நம்ம உணரணும். இப்போ பாருங்க, நம்ம காலம் பூராவும் ட்ரெயின் பஸ்லலாம் நம்ம டிராவல் பண்றோம். தினமும் நம்மளை எது கூட்டு போகுது? ட்ரெயின் பஸ் டிராவல் பண்ணி நம்மளை கூட்டு போகுது. ஒவ்வொரு நாளும் சூப்பரா போறோம், சூப்பரா ஜாலியா வரும். நம்ம என்னைக்காவது அதை பாராட்டி இருக்கோமா? என்னைக்காவது ஒரு நாள் சிக்னல் போட்டான்னு வச்சுங்க, நம்ம யாரெல்லாம் திட்டுவோம்? யாரை திட்டுவோம்? டிரைவர்ல இருந்து பக்கத்துல இருக்கிறவங்க மேல கூட நம்ம கோபத்தை, எவன்டா இவன், என்னடா இது, வேலைக்கு போற நேரம் நமக்கு டைம் ஆயிடுச்சு, புலம்புமா புலம்ப மாட்டோமா? அப்ப அந்த ஒரு நெகட்டிவா நம்ம என்ன பண்ணுவோம்? பெருசா நம்ம பேசுவோம். ஆனா இத்தனை நாள் நம்மளை கூட்டிட்டு போனது பஸ், ட்ரெயின், அந்த டிரைவருக்கு ஒரு மாலை போட்டு, மாலைலாம் வேணாம், ஒரு சாக்லேட் கொடுத்து ஒரு சந்தோஷம் பண்ணிருக்கோமா? ஏன் நம்ம பண்ணதில்லை. ஏன்னா அதை நம்ம நினைக்கணும். நம்மளும் கர்த்தர் அப்படிதான் நம்மளை பாதுகாத்திருக்காரு. ஹல்லேலூயா. கடந்த 4 மாதங்களையும் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எவ்வளவு மரணங்கள் நிகழ்ந்திருக்கின்றன, எவ்வளவு வியாதிகள், இவைகள் எல்லாவற்றிலும் நம்மளை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறவர் யாரு? ஆமென். ஆனா பாருங்க, இவ்வளவு நாள் நம்மளை பாதுகாத்து அந்த கர்த்தர், பாருங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதை நம்ம எழுதணும்னா ஒரு இது பத்தாது. நம்மளுடைய பிரச்சனைகளை எழுதணும்னா ஒரு 4 பக்கம் அது மாதிரி இருந்தால் கூட போதும். ஆனா அவர் செய்த நன்மைகள், அவருடைய கிருபைகளை எழுதணும்னா ஒரு லாங் சைஸ் நோட்டே தேவைப்படுகிறது. கரெக்டா? அப்போ கர்த்தர் நம்மளை தினமும் பாதுகாக்கிறத நம்ம ஒவ்வொரு நாள் நினைக்கணும். இந்த உணர்வோடு நம்ம இந்த செய்திக்குள்ள நுழையணும். ஏன்னா அந்த செய்தியும் அதற்கு ஒத்ததாக தான் இருக்கிறது. ஏன்னா கிறிஸ்துவனுடைய பாடுகள் நமக்குள்ள இருந்து ஒரு பக்கம் பெருகிக்கிட்டு இருந்தாலும் கூடவே அவருடைய ஆறுதலும் நமக்குள்ள பெருகி கொண்டு வருகின்றது என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அவருடைய ஆறுதல் பெருகலன்னு வச்சுங்களேன், நம்ம முதல்ல நம்ம கிவ் அப் கொடுத்துருவோம். கரெக்டா இல்லையா? முதல்ல நம்ம தோத்து போயிடுவோம். அவருடைய ஆறுதல் கூடவே நம்ம கூட வரதுனால தான் நின்று நினைக்கிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும். அப்ப அவருடைய ஆறுதல் நமக்குள்ள இருக்கிறதுனால தானே நம்ம நிக்கிறோம், சுவாசிக்கிறோம். அப்ப அதை நினைத்து நன்றியுடையவர்களாக இந்த செய்திக்குள்ள நம்ம நுழையலாம். கர்த்தர் இல்லைன்னா நம்ம கண்டிப்பாக நம்ம நின்று இன்னைக்கு பேசிட்டு இருக்க முடியாது, நானும் பேசிக்க முடியாது, நீங்க உட்கார்ந்து கேட்டுக்க முடியாது. அந்த அளவுக்கு கொடுமையான காரியங்கள் இந்த உலகத்துல நடந்து கொண்டிருக்கின்றன. பேப்பர் எடுத்து வாசிச்சீங்கன்னா தெரியும். இப்பெல்லாம் நியூஸ் தான், எல்லார் கையிலும் செல்லு தான். எடுத்து வாசிச்சு பாருங்க. அவ்வளவு பாதுகாப்பற்ற இந்த உலகத்துல நம்மளை பாதுகாக்கிறது அவருடைய
கிருபை. நம்ம அந்த பஸ் டிரைவருக்கு மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது, மறந்துடக்கூடாது. நம்மளை பாதுகாக்கிறவர் யாரு? நம்ம தகப்பன். அப்போ அவருக்கு நம்ம எந்த அளவுக்கு நன்றியுடையவர்களாக இருக்கணும், அதை உணர்ந்து நம்ம இந்த செய்திக்குள்ள போனோம். சரி, ஓகேவா? இப்போ செய்தி வாக்குத்தத்தம் என்ன நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற பாருங்க, எவ்வளோ அழகான வாக்குத்தத்தம். கிறிஸ்துவனுடைய பாடுகள் பெருகுகிறதுனா அவருடைய ஆறுதலும் பெருகிறது. ஃபர்ஸ்ட் இதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா முதல்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நமக்கான ஆறுதல் எங்கேருந்து வருதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கான ஆறுதல் எங்கேருந்து வருது? மெய்யான ஆறுதலா? இந்த வசனமே நமக்கு ஆன்சர் சொல்லுது. எங்கேருந்து வருது? ஏன்னா ஆறுதல் இந்த உலகத்தில் பல பல இடங்கள்ல வரதான் உலகம் பல இடங்கள்ல இருக்கு. ஆனா எது மெய்யான ஆறுதல்? இந்த உலகம் பிசாசு பல இடங்களை காட்டுவான், பல மனிதர்களை காட்டுவான். ஆனால் மெய்யான இடம் தருகிற இடம் எது? கிறிஸ்துவின் சமூகம். அல்லேலூயா, கிறிஸ்து தான். அதனால முதல் தலைப்பு என்னன்னா, கிறிஸ்துவே மெய்யான ஆறுதலை அளிப்பவர்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்பதான் இந்த வாக்குத்தத்தத்தினுடைய முக்கியத்துவம் நமக்கு புரியும். பாருங்க, கொஞ்சம் ஏன் நான் கிறிஸ்துவே நமக்கு மெய்யான ஆறுதல் அளிப்பவர்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இப்போ நாமெல்லாம் வந்து நம்மளுடைய நேசங்கள்லாம் எப்படி இருக்கும்? பொதுவாக ஒரு மனிதர்களுடைய நேசம் எப்படி இருக்கும்னா, இப்படி தான் போகும். கரெக்டாக உயர்ந்து கொஞ்சம் ஒரு நல்ல நிலையில் இருக்கும் பொழுது அவங்களுடைய நேசங்கள் அவங்கள நேசிக்கலாம். அவங்கள வந்து நம்ம மனிதர்கள் பொதுவாக சொல்கிறோம், அவங்கள தான் பார்ப்பாங்க. உயர்ந்த இடங்கள்ல இருக்கிற ஜனங்கள், அறிவில் உயர்ந்தவங்க, படிப்பில் உயர்ந்தவங்க, அந்தஸ்தில் உயர்ந்தவங்க, இவங்கள தான் மனுஷங்க மேக்சிமம் அவங்கள தான் வந்து ஒரு இதுவாக பழகுவாங்க. யாருமே கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கிறவங்க யாராவது பார்ப்பாங்களா? ஆனால் கர்த்தர் அப்படி இல்லை. அல்லேலூயா. அவர் எப்படின்னா தாழ்ந்த இடங்கள்ல இருக்கிற தன்னுடைய பார்வையை வைக்கிறார். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? உயர்ந்தவராக இருக்கிறார். ஆனால் அவருடைய பார்வையை எங்க வைக்கிறாரு? நம்ம போன்ற ஜனங்கள் மேல, நம்ம படுகிற பாடுகளின் மேல அவர் வந்து வைக்கிறார். சிறுமைப்பட்டவன் மேல் அவர் சிந்தை உள்ளவராக இருக்கிறார். இந்த நாலேஜ் நமக்கு வேணும். அப்ப கிறிஸ்துவினால தான் அவர் மிகவும் உயர்ந்தவராக இருந்தாலும் நம்ம அவர் என்ன பண்றாரு? இறங்கி நம்மளுடைய கஷ்டங்களை அவர் எப்படி பார்க்கிறாரு? நம்முடைய கஷ்டம் போல அவர் உணர்ந்து அதை என்ன பண்றாரு? நமக்காக ஃபீல் பண்ற ஒருத்தர் இருக்கிறாரு. இனிமேல் யாராவது இங்க வந்தவங்க எனக்காக ஃபீல் பண்ண ஒரு யாருமே இல்லைன்னு யாராவது வந்திருக்கீங்களா? முதல்ல உங்களை பார்த்து இந்த மாதம் வாக்குத்தத்தம் வருது. உங்களுக்காக ஃபீல் பண்றதுக்கு, உங்க கூட இருந்து இருக்கிறதுக்கு இயேசு இருக்கிறார். ஆமென். இதை நீங்க விசுவாசிக்கணும். இதுல நீங்க முதல்ல தெளிவடைஞ்சாதான் இந்த வாக்குத்தத்தம், இல்லைன்னா புரியாது உங்களுக்கு இந்த வாக்குத்தத்தம். ஓகேவா? அதனால பாருங்க, எவ்வளவுதான் வந்து வளர்ந்தா கூட ஒரு பிள்ளை சின்ன வயசுல இருக்கிறப்போ ஒரு பிள்ளை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? தன்னுடைய தாயின் தொடுதலை நல்லா அது என்ன பண்ணும்? உணரும். அத்தனை பேர் அது நல்லா அழறப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நல்லா ஒரு குழந்தை அழும் பொழுது அது எங்க இருக்கும்? தாய்மடியில் இருக்கு, ஆறுதல் படுத்திட்டு இருக்கு. அந்த நேரத்தில் யார் வந்தாலும் அந்த குழந்தைய தூக்க முடியுமா? அது எங்க இருக்கும்? அம்மா கிட்ட தான் அது இருக்கும். அது யார் தூக்கினாலும் வந்து போகாது. அப்ப அதுக்கு எங்க இருந்து மெய்யான ஒரு சந்தோஷம், ஆறுதல் கிடைக்குதுன்னு தெரியுது? அது தாய் கிட்ட இருந்து தெரியுது. அதுவே வளர வளர அதோட பிள்ளையினுடைய கேரக்டர் எப்படி மாறுதுப்பா? பல பேருக்கு இருந்து ஆறுதல் அது என்ன பண்ணுது? பல குரல்களை கேட்குது. சின்ன வயசுல அன்னையின் குரல் அதுக்கு பெருசா தெரியுது. போக போக என்ன ஆகுது? பல குரல்கள், நண்பர்களுடைய குரல்கள் வரும், ஒரு பக்கத்துல பக்கத்து வீட்டுக்காரங்களுடைய குரல்கள் வரும், நேசிக்கிற உறவுகள் குரல்கள் வரும். இந்த குரல்கள் மத்தியில தாயினுடைய குரல்களையே மறக்கிறவங்களா இருக்கிறாங்க. கரெக்டா? தாயினுடைய குரல்களே மறந்து அவங்கள அநாத ஆசிரமத்தில் விடுற அளவுக்குலாம் இருக்கு. எனக்கு இதுவே போதும், எனக்கு நேசிக்கிறவங்க இவங்களே போதும், இதுக்கு இனிமேல் எனக்கு அம்மா எனக்கு. ஆனா அம்மா கிட்ட தான் உண்மையான மெய்யான எல்லா நிலையிலும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு அன்பு இருக்கு. அப்போ அதை விட அதிகமாக நேசிக்கிற கர்த்தர். கரெக்டா? இப்ப நம்ம இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்ப கர்த்தர் இடத்துல இருந்தா நமக்கு மெய்யான ஆறுதல் கிடைக்கிறது. நம்ம எவ்வளவு வளரணும்ன்றது முக்கியம் இல்லை. எவ்வளவு வளர்ந்தாலும் நமக்கான ஆறுதல் எங்கிருந்து கிடைக்குது? அவர்கிட்ட தான் கிடைக்கின்றது நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த வாக்குத்தத்தத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியும். பாருங்க, உங்ககிட்ட ஒரு கேள்வி. கிறிஸ்து ஆறுதல் அளிப்பவரா? கிறிஸ்துவே மெய்யான ஆறுதல் அளிப்பவரா? வெரி குட். கிறிஸ்துவே மெய்யான ஆறுதலை அளிப்பவர் என்ற மனநிலைக்கு நீங்க வரதுக்கு தான் நான் பேசிட்டு இருக்கேன். நம்ம அநேக பாடல்களை நம்ம கேட்கிறோம், ஆறுதல் பாடல் இப்ப கூட நம்ம கேட்டோம், ஆறுதல் செய்திகளை கேட்கிறோம். ஆனா உண்மையிலேயே உங்க மனசாட்சியத்தோடு சொல்லுங்க, நம்ம பிரச்சனைகள்ல நம்ம கர்த்தரை நம்ம தேடுறோமா? அவர்கிட்ட தான் உண்மையான ஆறுதல் கிடைக்குதுன்னு தெரியும். ஆனா அவர்கிட்ட நம்ம தேடுறோமா நம்ம மனசை? ஏன் நான் இதை உங்களுக்கு இந்த வேலையில முதலாவது இந்த மே மாசத்துல நான் இந்த வாக்குத்தத்தத்தின் மூலமா அவங்க கூட பேசுறேன்னா, பிரச்சனைகள் பெருகும் பொழுது நம்மளுடைய பார்வைகள் நம்ம மற்ற காரியங்கள் மேல போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வந்து பிசாசின் தந்திரம். புரியுதா? அந்த தந்திரத்துல நீங்கள் நானும் அகப்படக்கூடாது. நல்லா கவனிங்க. ஒரு பிரச்சனை, ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்தீங்கன்னா பல போலியான ஆறுதல் தரக்கூடிய இடங்களை பிசாசு உலகத்துல வச்சிருக்கிறானா இல்லையா? ஜனங்களை ஆறுதல் தரக்கூடிய இடம் மட்டும் கிடையாது, தீய பழக்க வழக்கங்கள் இதுதான் ஆறுதல் தரும்னு நினைச்சிட்டு போறாங்க. வாலிப பிள்ளைங்க அழிஞ்சு போகுதுங்க. சொந்தக்காரங்க ஆறுதல் தருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போறாங்க, மனிதர்கள் ஆறுதல் தரும் போறாங்க. ஆனா அதெல்லாம் ஒரு நாள் தான் எடுத்து ஏமாற்றப்படும் பொழுது அப்போ அவன் மனசு உண்மையை அவன் மனசு தேட மாட்டேங்குது. மறுபடியும் சுத்தி எங்க போறான்? அவன்
அந்த மாதிரியான போலியான இடங்களுக்கு தான் போறான். அப்ப பிசாசு இதை மயக்கி வச்சிருக்கான். உண்மையான ஆறுதல் தரவர் யாரு? கிறிஸ்து. அப்ப அந்த ஒரு உண்மையான ஆறுதலை தேடாத அளவுக்கு அவன் கண்களை என்ன பண்ணிக்கிறான் பிசாசு கட்டி வைக்கிறான். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம இதுல இருந்து முதல்ல வெளியில வரணும். நமக்கு ஆறுதல் எப்போதும் நமக்கு தருகிறவர் யாரு? அதனால்தான் கிறிஸ்துவனுடைய ஆடுகள் நம்ம பாடுகள் நம்ம கூட என்ன பாடுகள் பெருகுகிறது போல ஆறுதலும் பெருகுகிறது. பாருங்க, நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்ம இந்த வாக்குத்தத்தத்தை நம்ம சுதந்திரிச்சுக்கலாம். இப்ப பாருங்க, ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லித்தரேன், அதை நீங்க புரிஞ்சுக்கங்க. அப்பதான் கர்த்தருடைய அந்த ஆறுதல் எவ்வளவு ஒரு வேறுபட்டதாக மற்ற மனிதருடைய அன்பிலிருந்து காணப்படுகிறதுன்றது உங்களுக்கு புரியும். பாருங்க, ஹக்கு பிளஸ் ட்ரெஸ் பிளஸ் ஃபுட்டு. என்ன நோட் பண்ணீங்க? ஹக்கு, ட்ரெஸ், ஃபுட்டு. என்ன சொன்ன? இதுக்கு ஆவிக்குரிய அர்த்தமா சொல்றேன். ஹக்குன்னா என்னது? அரவணைத்து, பிளஸ் ஆடை உடுத்தி, மூணாவது உணவு கொடுக்கிற ஒரே தெய்வம் அவர் தான். ஹல்லேலூயா. ஒரு உதாரணம் சொல்லிட்டா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச உதாரணம் தான். லூக்கா எடுத்துங்க, 15 எடுத்துங்க, 22, 25 வாசிங்க. சரி, 16 வாசிச்சுட்டு அப்புறம் 22, 25 வாசிங்க. லூக்கா 15ஆம் அதிகாரம் 16, 20, 22, 25. சாரி, 20 கூட சேர்த்துங்க. இது எல்லாருக்கும் தெரியும். ஒரு கடைசியில ஒரு நிலை, ஆறுதலற்ற ஒரு நிலையை யார் சந்திச்சா? இளையகுமாரன். அதுக்கப்புறம் அவன் எங்க? 20ஆம் வாசிமா. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். நோட் பண்ணீங்க. ஹக் என்னது? ஹக். எப்படி அந்த ஹக் இருக்கு? யோசிச்சு பாருங்க, எப்படி இருக்கு? ஓடி கட்டி கணைத்து கொண்டு என்ன பண்றான்? முத்தமிட்டு அப்புறம் என்ன பண்ண? அடுத்து என்ன பண்ண? 22 வாசி. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் கொடுங்கள். என்ன போ? ரெண்டாவது என்னதுப்பா? Dress. என்னது? Dress. புதிய காரியம், புதிய ஒரு உடையை உடுத்தி அவன் என்ன பண்றாரு? ஹக், Dress. அப்புறம் என்ன பண்றாரு? 25 வாசி. அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமமே வந்தபோது கீதவாத்தியங்களையும் நடன கழிப்பையும் கேட்டு ஊழியக்காரரில் ஒருவனை அடைத்து இது என்ன என்று விசாரித்தான். இல்ல, அந்த உணவு கூட கொடுத்த கண்டை அடியுங்கள் வருங்க. கொண்டு வந்த அடியுங்கள். அதாம்மா. மூணாவது என்ன? ஃபுட். அப்ப நான் என்ன சொன்னேன்? இதுல நம்ம சொல்றேன் பாருங்க, ஸ்பிரிச்சுவலா. ஹக், Dress, ஃபுட். இதுதான் ஆண்டவருடைய அன்பு. ஹல்லேலூயா. மனிதர் தருகிற அன்புல இது கண்டிப்பாக முழுமையாக எல்லாமே இருக்காது. தேவனுடைய அன்பு எப்போதுமே இப்படிதான் இருக்கும். எதற்கு விசுவாசிக்கிறீங்க? ஸ்பிரிச்சுவலாவும் எடுத்துங்க, பிசிக்கலாவும் எடுத்துங்க. இது பிசிக்கலா பாத்தீங்கன்னா அவனுக்கு என்ன தேவை அந்த இடத்துல? அந்த இளையகுமாரனுக்கு அவருடைய ஆறுதல் எப்படி இருக்கு பாருங்க. அவன் வந்தா வீட்டுக்குள்ள வரும்பொழுது, ரொம்ப நாள் கழிச்சு மனம் திரும்பி வரும்பொழுது, என்னை விட்டுட்டு போடாம பாரு இவன் என்ன, சரி அந்த பெத்த பாவத்துக்கு ஒரு சோறை போடலாம், சரி சாப்பாடு கொடுத்து அனுப்பு, அப்படியா சொன்னாரு? அப்ப அவருடைய ஆறுதல் எப்படிப்பட்டதா இருக்கு? முதல் ஆறுதல் எப்படி இருக்கு? அவனுக்கு என்ன மாதிரியான ஆறுதலை கொடுக்குறாரு ஆண்டவர்? அவன் திரும்ப அந்த பாவம், அந்த ஒரு காரியத்துக்கு போக முடியாத அளவுக்கு ஒரு அன்பால லாக் பண்றாரு. அதுதான் தேவனுக்கு கொடுக்குற ஆறுதல். ஹல்லேலூயா. என்ன கொடுக்குறாரு? முதல்ல ஓடி போய் எவனுமே செய்ய மாட்டாங்க இந்த உலகத்துல, நான் சேலஞ்ச் பண்ணி தரேங்க. கர்த்தர் காட்டுகிற மாதிரி இந்த அன்பை யாரும் கொடுப்பா? ஹக். அவ்வளவு பெரிய பாவம் செஞ்சு எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போன அவனை மறுபடியும் போய் மனம் திரும்பி வரும்போது எப்படி பண்ணாரு? கட்டி கொண்டு முத்தம் செய்து ஏற்றுக்கொள்கிறார். ஹல்லேலூயா. நீ கூட பாட்டு பாடணும். என்னது? பாவம் செய்து ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்டாயோ, தாவி இயேசுவிடம் ஓடிவா. உன்னை அப்படியே என்ன பண்றாரு? ஆடை உடுத்தி பரிசுத்தமாக்கிடுவார். ஹல்லேலூயா. அப்படி வந்த தெய்வம் என்ன பண்றாரு? அடுத்து என்ன பண்றாரு? ஒரு உதாரண ஓம தான். அதுல எத்தனை காரியம் இருக்கு பாருங்க. என்ன பண்றாரு அடுத்து? Dress. ஹக், Dress. ரெண்டாவது என்ன Dress? உயர்ந்த வஸ்திரம். அவன் நல்லா கவனிங்க. பாவத்தின இது ஸ்பிரிச்சுவலா நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிசிக்கலா சொல்றேன். பிசிக்கலா என்ன பண்றான்? அவனுடைய ட்ரெஸ்ஸை என்ன பண்றான்? ஒரு அழுக்கோடு கூட ஒரு இது வந்திருக்கு. அவனுடைய அடுத்த ஆறுதல் என்ன பண்ணாரு? அவனை ஆறுதல் அளிக்க வேண்டமாக ஃபர்ஸ்ட் கட்டி அணைச்சாரு. அழுக்கு கூட பார்க்கலங்க. இந்த மாதிரி ஒரு தெய்வத்தை நம்ம எங்கேயாவது பார்த்துப்போமா? அவனை மீட்கணுன்றதான் அவனுடைய எண்ணமா இருக்கு. அவனை கட்டி அணைச்சு அந்த அன்பை அவனுக்குள்ள விதைக்கிறாரு. அடுத்து என்ன பண்றாரு? அவன் அப்படியே அழுக்கோட விடல. என்ன பண்றாரு அடுத்தது? Dress. என்ன Dress? புதுமையான உயர்ந்த வஸ்திரங்களை, ரட்சிப்பின் வஸ்திரங்களை கொடுத்து அவன் என்ன பண்றாரு? மீட்டெடுக்கிறாரு. மீட்டெடுத்து அப்புறமா என்ன பண்றாரு?
விட்டு. அப்பதான் அவன் மனசு உண்மையிலேயே மனம் திருந்தி அந்த ஆறுதலை அவன் அனுபவிப்பான். ஏனோ தானோன்னு இன்னைக்கு பாதி இந்த பாதி அன்பு கொண்டு அவன் உண்மையா மனம் திரும்ப முடியுமா? ஏதோ அப்பா ஏதோ சங்கடத்துல கொடுக்குறாரு போகுது, ஏதோ வந்ததுக்கு சாப்பிட்டுட்டானு எங்கேயாவது போறான், இந்த வேலைக்காரனை கூட அவர் ஏத்துக்கல போகுது, சரியா கூட அவரு பேசல அப்படின்னு அவர் ஃபீல் வரும்ல. அந்த ஃபீலிங் எதையுமே அவர் கொடுக்காம அவனுடைய உள்ளத்தை உணர்ந்து அவனுக்கு ஆறுதல் அளிக்கிறாரு. இப்படிப்பட்ட தெய்வத்தை நீங்க பார்த்திருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இதுதாங்க இயேசுவினுடைய அன்பு. இப்ப ஸ்பிரிச்சுவலா சொல்றேன் பாருங்க, இன்னைக்கும் அந்த அன்பு இருக்கு. ஸ்பிரிச்சுவலா எப்படி தெரியுமா இருக்கு? இன்னைக்கு நம்ம பாவங்கள் செய்து அவரை விட்டுட்டு ஓடி திரும்பி வரும் பொழுது முதல்ல அவர் என்ன பண்றாருங்க, நம்மள ஹக்குங்க. ஹல்லேலூயா. உண்மையா நீ மனம் திரும்புற ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் உன்னை என்ன பண்றாரு? ஹக்கு அரவணைக்கிறாரு. மூணாவது என்ன பண்றாரு? நீ இழந்து போன ரட்சிப்பை மறுபடியும் அந்த ஆடையை புதுசாக என்ன பண்றாரு? மறுபடியும் என்ன பண்றாரு? கண்ணு பரவாயில்லப்பா, அவனை மறுபடியும் அந்த ஆடையில போட்டு அரவணைச்சு என்ன ட்ரெஸ்ஸை போட்டு ஒன்னு அழுக்கை உன்னை இயேசுவின் ரத்தத்தால உன்னுடைய அழுக்க கழுவி உன்னை புதுசாக மறுபடியும் மாற்றுகிறார். மூணாவது என்ன பண்றாரு? மூணாவது இந்த பாவத்துக்குள்ள நீ விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான்ப்பா சபையில வார்த்தைன்ற உணவை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வார்த்தைன்ற உணவை கொடுத்து காலம் புறாவும் நமக்கு ஆறுதல் அளிக்கிறவர் யாரு? இயேசு. இப்ப சொல்லுங்க, இந்த ரெண்டு பிசிக்கலா ஸ்பிரிச்சுவலா ரெண்டுமே ஒரு மனுஷன் தருவானா? பிசிக்கலாவே இந்த ஒரு மனுஷன் இந்த ஒரு மூணு காரியங்களையும் தருவது என்பது ரொம்ப கடினம். ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரு லிமிட்டடா தான் அன்பு கூற முடியும். இந்த ரெண்டு கற்பனை உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, முதல்ல புரிஞ்சுங்க, அப்புறமா உங்களுக்கு அது புரியும். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல, அதுக்கு முன்னாடி தேவன்கிட்ட என்ன வார்த்தை இருக்கு? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவாயாக. இதே மாதிரி தானே ஆண்டவர் ரெண்டாவது வார்த்தையை சொல்லியிருக்கணும். உன் இருதயத்தோட உன் ஆத்மாவோட உன் முழு இதயத்தோட மனுஷன் மேல அன்பு கூற முடியாதுன்னு அவருக்கு தெரியும். இதை நீங்க நம்புறீங்களா? முழுமையா நீங்க யார் மேல அன்பு கூறணும்? அது போல கூறணும். ஆனா உன் மனிதனை சக மனிதனை நீ எப்படி நேசிக்கணும்னா, உன்னிடத்தில் என்ன போட்டிருக்காங்க கவனிக்கிறீங்களா? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும். இப்போ உன்னிடத்துல ஒரு காயம் படும் பொழுது நீ எப்படி மருந்து நீ போடுறிய? இப்படியே கண்டுக்காம விட்டுருவியா? இந்த கை எனக்கு பிடிக்காது, நான் காயம் போட மாட்டேன், இந்த வலது கை எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி விட்டுருவியா? அப்போ உன் கண்ணெதிர்க்க மனிதர் பாடுபடும் பொழுது உன் காயமாக அதை நினைத்து அவன் மேல அன்பு செலுத்து. அவன் பாடுபடும் போது உன் பாடாக அதை எண்ணி அன்பு செலுத்து. இது லிமிட்டா தான் நம்மளால ஒரு மனிதனால கொடுக்க முடியும். புரியுதா? அவனால முழுமையாக எல்லா பகுதிகளும் பாருங்க, அவனால அக்கு ஒன்னா கொடுக்கலாம். ஆனா அவன் ரட்சிப்பை எப்படி ஒரு யாரு? ஒருவேளை உணவு கொடுக்கலாம். ஆனா பட் ஆவிக்குரிய உணவு யார் கொடுப்பா? உணவு கொடுக்க வைக்கிறதே அவர் தான், இல்லைன்னா நீங்க கொடுக்க மாட்டீங்க. கரெக்டா? உங்க மூலமா தூண்டி கொடுக்க வைக்கிறது யாரு? அப்போ யோசிச்சு பாருங்க. அப்போ நம்ம நிறைய வேலைகள்ல நம்முடைய பார்வை மனிதர் மீது மறுபடியும் போகுது. மறுபடியும் மனிதருக்கு ஒரு லிமிட்டடா தான் அன்பு கூற முடியும். இதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கிறீங்களா? அவங்களுக்கு இவ்வளவுதான் அளவு. கடந்த வாரம் நம்ம கேட்ட தெரியுமா, ஒரு காணிக்கை, ஏழை விதவியினுடைய காணிக்கை குறித்து நம்ம கேட்டோம். அவங்களால என்ன முடியுமோ அதை என்ன பண்ணாங்க, அது தேவன் பெருசா பாக்குறாரு. நீங்க மற்ற மனிதர்கள் மீது காட்டுகிற இந்த அன்பு, சாதாரணமான உன்னை நேசிப்பது போல் காட்டுகிற அன்பை அவர் எப்படி பாக்குறாரு? பெரிய விஷயமாக அவர் காண்கிறார். இதை நீங்க நம்புறீங்களா? அப்போ அவங்களால அவ்வளவுதான் கொடுக்க முடியும். அப்போ அந்த ஆறுதலையும் அவங்க அவ்வளவுதான் கொடுக்க முடியும். இதை தான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னிடத்துல நீ என்ன பண்ணு, உன்னால முடிஞ்சவர்கள் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லும், விடுவிக்க கூடுமானால் அவனை விடுவிக்க முடியும், அவ்வளவுதான் முடியும். ஆனா எல்லாவற்றையும் செய்கிறவர் யாரு? அப்போ அவனை நீங்க என்ன பண்ணணும்னா, நாம என்ன பண்ணணும்னா அவனை கர்த்தரை நோக்கி பார்க்கும்படி பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. ஏன்னா அவரே மெய்யான ஆறுதலை அளிக்கிறவர் என்பதை நாம் காட்ட வேண்டும். அதனால தான் பாருங்க, 1 பேதுரு 5:7 வாசிங்க. அவர் உங்களை 1 பேதுரு 5:7 அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் பாருங்க, உங்க கவலைகள்ல பாதி வச்சிருங்க, நாங்க போடப்பட்டிருக்கோங்க. என்ன போடப்பட்டிருக்கு? உங்க கவலைகளை என்னது எல்லாம் நீ எனக்கு பாதி வச்சிரு அப்படின்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. உன்னுடைய எந்த கவலைகளா இருந்தாலும் நீ என்ன பண்ணணும்? யார் மேல வைக்கணும்? வை. அவர் உன் மேல மனம் கோண மாட்டார். நீ இன்னைக்கு அநேக வேலைகள் அது புரியாதனால தான் நம்ம மனிதர்கள்கிட்ட நம்ம என்ன பண்ணோம், ஆறுதல் தேடி போகும்பொழுது அவங்களால எல்லா சுமைகளையும் என்ன பண்ண முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு லிமிட்டடான அளவு தான் அவங்க என்ன பண்ண முடியும், அன்பு கூற முடியும். இயேசுவை உங்களுக்கு காட்ட முடியும். அதனால தான் பாருங்க, ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு பெரிதாக இருக்குதுன்றது உங்களுக்கு காட்ட போறோம். யோவான் 14:18 வாசிங்க. நான் உங்களை சிக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் பாருங்க அவருடைய அன்பு கடந்ததாகவும் இருக்கிறது, நடக்கிற அன்பாகவும் இருக்குது. நான் மறுபடியும் வரேன்னு வேற சொல்றாரு. ஹல்லேலூயா. இந்த மாதிரி ஒரு மனிதருடைய அன்பு இப்படி உங்களுக்கு யாராவது கொடுக்க முடியுமா? அதனால தான் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளிடம் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்முடைய முதல்ல இந்த வாக்கு தத்தத்தை நம்ம சுதந்திரிக்கணும்னா, இந்த மே மாத வாக்கு தத்தத்தை நம்ம சுதந்திரிக்கணும்னா, முதலாவது கிறிஸ்துவினால தான் என்னுடைய ஆறுதல்
பெருகுகிறது என்ற அந்த நிலைக்கு நாம் தெளிவாக வர வேண்டும். 10:11-28 எவ்வளவு அழகா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, வாசிக்கிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் உங்க சொந்தக்காரங்க வீட்டு கொஞ்ச நேரம் போயிட்டு அங்க போயிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு வாங்க, அங்க போயிட்டு இவங்க நண்பர் வீட்டுக்கு போயிட்டு என்கிட்ட கடைசியில வாங்க, அப்படியே சொன்னார் ஆண்டவர். நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாங்க. நீங்க வரவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பீங்க? கொஞ்சம் கூட்டமா இருந்தாலும், நீங்க எவ்வளவு பெரிய கூட்டமா இருந்தாலும் சரி, நீங்கள் நீங்கள் ரொம்ப பேர்லாம் வந்துடாதீங்கப்பா என்கிட்ட, என்னால வந்து தாங்க முடியாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும், கவனிங்க, எழுதி கோடு கூட போட்டுங்க, நீங்கள் எல்லாரும், அதுல ஒரு கோடி பேர் கூட இருக்கலாம், எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம், நீங்கள் எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் தான் உங்களுக்கு. அப்போ இங்க இருக்கிற நாங்க மம்மி யாரா இருந்தாலும் நாங்க யாரை காட்டுவோம்? ஓரளவுக்கு தான். ஒரு எல்லாருமே இங்க இருக்கிற எல்லாருமே கூட நம்ம சக மனிதர்களை கண்டிப்பாக விசாரிக்கணும். அது நம்ம மேல விழுந்த கடமை. ஏன்னா தேவன் கொடுத்த 2வது கற்பனை, உன்னிடத்தில் நீ கற்பது அன்புகிறது போல. ஆனாலும் கூட என்னதான் நம்ம விசாரிச்சாலும் அது என்னவாகுது? ஒரு லிமிட்டடுக்குள்ள வந்துடும். அப்ப அன்லிமிட்டடான அன்பு யார் கொடுப்பா? அதை காட்டுவதற்கு தான் இங்க நாங்க இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஓரளவுக்கு இங்க வாங்கம்மா, ஜெபிங்க, இங்க கர்த்தரை நோக்கி பாருங்க, எங்களுக்கு எங்களால முடிஞ்ச சேவை எங்க உதவிகளை நாங்க பண்றோம் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர, உதவி செய்து மீட்கிறவர் யாரு? அக்கு, ட்ரெஸ், ஃபுட்டு யாரு? புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவர் தான். அவர் பிசிக்கலாவும் கொடுக்குறவர் அவர் தான், ஸ்பிரிச்சுவலாவும் கொடுக்குறவர் யார்? அவர் தான். அக்கு நான் என்ன சொன்னேன்? ஒவ்வொரு தடவையும் நீ பிரச்சனையில் விடும்போது, பாடுகளில் விடும்போது அவர் நோக்கி வரும்போது அரவணைச்சு ஏற்றுக்கிறாரு. 2வது இது என்ன சொன்ன? ட்ரெஸ்னா என்ன சொன்ன? புதிய உனக்கு அந்த ஒரு என்ன மாதிரி ஒருவேளை சேறுபட்டு வந்தா கூட என்ன பண்றாரு ஆண்டவர்? கிளீன் பண்ணி உனக்கு புதிய ஆடையாக உன்னை அடவரிச்சு ஏத்துக்கிறார், ரத்தத்தால கழுவி. 3வது ஃபுட்டுனா நான் பிசிக்கல் மாற்றம் இல்லை, வேத வார்த்தைகள், இங்க சொல்லப்படுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உங்களை என்ன பண்ணுது? ஆறுதல் அளிக்கிறவராக, பாவம் பண்ணா அதை கண்டிக்கிறவைகளாக அது காணப்படுகிறது. கரெக்டா இல்லையா? ஸோ அப்போ இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். முதல் தலைப்பு நான் என்ன சொன்னேன்? கிறிஸ்துடைய பாடுகள் பெருகுகிறது போல கிறிஸ்துவின் ஆறுதலும் பெருகுகிறது என்பதை நாம் புரியணும்னா யார்கிட்ட இருந்து ஆறுதல் வருது? மெய்யான ஆறுதல் அவர்கிட்ட இருந்து வருதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம இனிமேல் வந்து முழுசா நம்ம நம்ப மாட்டோம். மனிதருக்கு நம்ம யார் மேல நம்ம நம்பிக்கை வைப்போம்? கர்த்தர் மேல நம்ம நம்பிக்கை எப்போதும் வைப்போம். அப்போ இவங்களாம் நம்ம நோக்கி வராங்கன்னா அதுக்கு காரணம்னா கர்த்தர் அனுப்புறாரு. நீ என்னை நோக்கி வா மகனேன்னு சொல்றதுக்கு தான் இவங்களெல்லாம் அனுப்புறாரு. இப்ப மம்மி நீங்கெல்லாம் கூட இருக்கிறீங்கன்னா உங்களையே இன்னொருத்தர்கிட்ட பேச வைக்கிறாருன்னா நீங்க என்னை நோக்கி வா, அவரை நோக்கி செலுத்துறதுக்கு தான் நாங்க இருக்கிறோம். யோவான் எப்படி சொல்றாரு? நான் வழியாய், இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு என்ன பண்றாரு? அவரு கர்த்தருக்கு வழியை வழிதான். யார் விடுவிப்பவர் யாரு? அவரை காட்டுறவங்க தான் நாங்க. அவ்வளவுதான். ஜஸ்ட் எங்களை நீங்க ஃபர்கெட் பண்ணிட்டாலும் பிரச்சனை கிடையாது, ஹைட் பண்ணிட்டாலும் கூட நோ ப்ராப்ளம். பட் நீங்க யார் ஞாபகம் வச்சுக்கணும்? புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதுதான். இது அப்போ நம்ம முதல் இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளணும்னா முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது கிறிஸ்துவில தான் எங்களுக்கான மெய்யான ஆறுதல். நாங்க எல்லா நேரங்களையும் 12 மணி எல்லா நேரங்களையும் நம்ம கூட இருக்க முடியாது. ஏன்னா நீங்க வீட்டுல இருந்து நீங்க முட்டி போட்டு யாரை நோக்கி பார்க்க முடியும்? புரியுதா? அப்ப யாருக்கு மகிமைக்குரிய பெரியவரா இருக்கிறார் ஆறுதல்ல பெருக செய்கிறவர் ஆறுதல் யாரு? அவரு தான். அதனால ஃபர்ஸ்ட் நீங்க மைண்ட்ல பிக்ஸ் பண்ணீங்க, அவரால் தான் உங்களுடைய ஆறுதல், எல்லா விதமான ஆறுதலும் வருகிறது. இதை நீங்க மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா கிறிஸ்துவை விட்டு நீங்க என்ன பண்ண மாட்டீங்க? வேலைக்கு போக மாட்டீங்க. அதனால தான் இந்த கிறிஸ்துவை தனக்குள்ள வச்சுக்கிட்டதுனால தான் பவுல் வந்து ஒரு சவால் விடுறாரு. ரோமர் 8ஆம் அதிகாரம் எடுத்துங்க, 34 அவருடைய ஒரு என்ன சொல்றது சவால். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை 36 கூட வரும் பாருங்க. பாருங்க, இப்ப நான் சொன்னேன் கிறிஸ்துவனுடைய பாடுகள் சொல்லி எத்தனை பாடுகள் இங்க வரிசையா போடப்பட்டிருக்குங்க? எத்தனை பாடுகள் இங்க இருக்கு? கிறிஸ்துவுக்காக நீ கிறிஸ்துக்குள்ள இருந்தீங்கன்னா தான், நல்லா ஞாபகம் வச்சு, கிறிஸ்துக்குள்ள இருந்தாதான் இந்த ஆசீர்வாதங்கள், கிறிஸ்துக்குள்ள இருந்தாதான் இந்த மாதிரி உங்களால வீர முழக்கம் பண்ண முடியும். அவர் என்ன அனுபவிச்சிருக்கிறார்? கிறிஸ்துக்குள்ள இருந்து என்ன வந்தாலும், நான் மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் எதுவா இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி சொல்றாரு பாருங்க, வியாதியோ வேகலமோ துன்பமோ நாசமோசமோ எதுவுமே, இதெல்லாம் பாடுகள் லிஸ்ட்ல நீங்க வச்சுக்கிட்டா கூட இது எதுவுமே உங்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்காதீங்க. ஏன்னா கிறிஸ்துவின் அன்பு அங்க அதுலயே ஆன்சர் இருக்கு. கிறிஸ்து தனக்குள்ள இருக்கிறாரு, கிறிஸ்துவின் அன்பு தனக்குள்ள இருக்கிறதுனால அவருடைய ஆறுதல் என்ன பண்ணுது? பெருகிதான் இப்படி சொல்ல முடியுது. சப்போஸ் அவரை நீங்க அழ வைக்க முடியும். எப்படி நீங்க அழ வைக்க முடியும் சொல்லும் பார்க்கலாம். பவுல கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு நீங்க பிரிச்சுட்டீங்கன்னா கதை முடிஞ்சு போயிடுச்சு. அது கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு பிரிச்சிட்டீங்கன்னா என்ன நடக்குதாங்க?
இதுல ஒரு காரியத்தை கூட அவரால் தாங்கியிருக்க முடியாது. கரெக்டா இல்லையா? நீங்க அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். என்ன பண்றது? 36 வசனம் மறக்காதீங்க. அதுதான் நமக்கு இந்த ஒரு இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டதுக்கு வழி. கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிச்சா நமக்கு கீழே ஒரு விஷயத்தை கூட நம்மளால தாங்க முடியுமா? தாங்க முடியாதா? கீழே இருக்கிற ஒரே ஒரு சின்ன ஒரு வியாகுலத்தை கூட நம்மளால தாங்க முடியாது. அப்போ உங்களை தாங்க வைக்கிறது யாரு? நீங்க இன்னும் நீங்க அந்த கிறிஸ்துவனுடைய அந்த அவரோட கூட சஞ்சரிச்சீங்கன்னா, அந்த அன்புல நீங்க பெருகிட்டீங்கன்னா, கண்டிப்பாக நீங்களும் நானும் பவுலை போல சவால் விடுவோம். அதனாலதான் பவுலினுடைய வேதனை எதை குறித்ததாக இருக்கிறது காட்டா உங்களுக்கு. கலாத்தியர் 4:19 வாசிங்க. அவர் வேதனை இதெல்லாம் ஒரு வேதனைப்படல, ஆனா ஒரு விஷயத்துல வேதனைப்படுறாரு. இப்பேற்பட்ட அன்பையும் ஆறுதலையும் அளிக்கிற இயேசு உங்களுக்குள்ள உருவாகிறதுக்கு அவர் வேதனைப்படுறாரு. வாசிமா. கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகிறதுக்கு மறுபடியும் என்ன பண்றாரா? ஏன்பா இவ்வளோ வியாதி வியாகுலம் இதெல்லாம் அவரை ஒன்றும் பண்ணல. ஒரு வேதனை குறித்து எனக்கு வேதனையா இருக்குப்பா வலிக்குதுன்னா அவர் புலம்பல. ஆனா எதை குறித்து அவர் புலம்புறாரு? கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் சொன்னா தெரியுமா? அதை போல மற்றவங்களும் சொல்லணும். அப்ப அவனுக்குள்ள என்ன வரணும்? கிறிஸ்து வரணும். ஐயோ இந்த பிள்ளைகளுக்குள்ள கிறிஸ்து வரணுமே, அந்த ஆறுதல் அளிக்கக்கூடிய நித்திய ஜீவனை அளிக்கக்கூடிய அந்த தெய்வம் இவங்களுக்குள்ள வரணுமே. அதை குறித்து தான் அவருக்கு பிரச்சனை, வேதனை இருந்துச்சு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப இன்னைக்கு வந்த ஒவ்வொருவருக்குள்ளேயும் முதல்ல நமக்குள்ள இந்த ஆசீர்வாத சுதந்திரத்துக்குள்ள நம்ம எங்கிருந்து ஆறுதல் வருது? அவரிடத்துல இருந்து வருது. அந்த 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 அன்புல நம்ம நிலைச்சிருந்தாலே இந்த ஆசீர்வாதத்தை முதலாவது நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதனால அந்த அன்புல நீங்க ஒவ்வொரு நாளும் பெருகிற அளவுக்கு நீங்க பழகிட்டீங்கன்னா இவரை போல நீங்க உறுதியாக நீங்க இருப்பீங்க. இப்ப பாருங்க, இப்ப நம்ம இந்த அனுபவிக்கிற இந்த பாடுகள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, மிட்டம் டெஸ்ட் மாதிரி. உலக பாடுகள்லாம் என்னதுங்க? நம்முடைய குடும்ப பிரச்சனை இதெல்லாம் பாத்தீங்கன்னா என்னது? மிட்டம் டெஸ்ட். எத்தனை மிட்டம் டெஸ்ட்லாம் முடிஞ்சிச்சா? இப்போ பப்ளிக் எக்ஸாமே முடிஞ்சிச்சா? ஓகே. இப்போ மிட்டம் டெஸ்ட்லாம் கூட ஃபெயில் ஆகலாம், பாஸ் ஆகலாம், இதெல்லாம் வரும். இதை வச்சு நம்மளுடைய நீ 7வது போற 7வது 8வது போற சொல்ல முடியுமா? நீ மிட்டம் டெஸ்ட்ல ஃபெயில் ஆகிட்டனா அப்ப எது உங்களை தீர்மானிக்கிறது? பப்ளிக் எக்ஸாம் தான் தீர்மானிக்கிறது. இதெல்லாம் ஒரு பாடுகளே இல்லை. இப்ப நான் இவ்வளவு நேரம் பேசின உலகத்து பாடுகள்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. கிறிஸ்துவுக்காக நீங்க அனுபவிக்கிறீங்க பாருங்க பாடுகள், அதுதான் பப்ளிக் எக்ஸாம் மாதிரி. கரெக்டா? அந்த பாடுகள்ல நீங்க நின்று நிலைச்சிட்டீங்கன்னா உங்களுடைய அடுத்த நிலையை அது காட்டுகிறது. கரெக்டா? அதை நீங்க மனதில் இருத்திக் கொள்ளுங்க. இப்போ நான் சொல்ல போறது, இப்போ இதை நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா நீங்களும் நானும் ஆறுதலை தேடி வந்தவர்கள் அல்ல, பிறருக்கு ஆறுதலை கொடுப்பவர்கள் என்பதை நீங்க புரிஞ்சுப்பீங்க. காமிக்கிட்ட வசனம் 2 கொரிந்தியர் 1:4 வாசிங்க. 2 கொரிந்தியர் 1:4. இப்ப நம்ம வாங்க. எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய ஞானி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களையும் அவரையே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். ஹல்லேலூயா. என்னங்க புரிஞ்சுதான் நான் சொல்றது? இதுல நான் உங்களுக்காக மறுபடியும் நல்லா கவனிச்சுக்க அந்த வார்த்தையை. நீங்களும் நானும் உங்களுடைய என்ன சொல்றது, உங்களுடைய நிலையை இது காட்டுகிறது. இன்னைக்கு நாம இன்னைக்கு ஏதோ ஒரு பிரச்சனையில ஆறுதல் பெறத்துக்கு வந்திருக்கோம் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா கர்த்தர் உங்களை எந்த அளவுக்கு ஆசீர்வதிச்சிருக்காருன்னு தான் இந்த வசனம் காட்டுது. நீங்க மற்றவங்களுக்கே ஆறுதல் கொடுக்குற அளவுக்கு உங்களை ஆசீர்வதிச்சிருக்காரு. இதை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அதனால தான் 2 கொரிந்தியர் 4 என்ன சொல்றாரு? தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு, யாரு? நீங்களும் நானும் கிறிஸ்துக்குள்ள இருந்தீங்கன்னா நீங்களும் நானும் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் யார் எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவரு? அவரே. அப்ப நீங்கள் நானும் யாரு? மற்றவங்களுக்கு. அப்ப இனிமேல் நீங்க நான் ஆறுதல் தேடி வந்திருக்கிறப்பா ஏசப்பா கிட்ட அப்படி யாராவது சொல்ல போறீங்களா? கரெக்டு தான். ஆனா என்னுடைய நிலை என்ன? நான் ஆறுதலை வாங்கி மற்றவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு என்னுடைய நிலை வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. நான் இன்னும் குழந்தை மாதிரியே அப்படியே இல்லை. நான் மற்றவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. என்னுடைய ஆறுதல் அப்படிப்பட்ட ஒரு ஆறுதல். அப்படி நீங்க உணர்ந்தீங்கன்னா அவ்வளோ மாதிரி நீங்களும் தான் அறிக்கை செய்வீங்க. அப்படி நீங்க உணரணும்னா நீங்க கிறிஸ்துவின் அன்புல நீங்க ஒவ்வொரு நாளும் பெருகணும். ஹல்லேலூயா. அப்பதான் அது உங்களுக்கு புரியும். இன்னொரு காரியத்தை கூட சொல்லிட்டு நான் அடுத்த லைட்டா அந்த பாடுகளை உங்களுக்கு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் முடிக்கிறேன். நல்லா கவனிங்க. கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பார்த்துருக்கீங்களா? அவருடைய வாழ்க்கையில் எப்படி பாடு பெருகுச்சு சொல்லுங்க பார்க்கலாம். பாடுகள் எப்படி பெருகுச்சு? ஒரு உதாரணங்கள் சொல்லுங்களேன். கிறிஸ்துவனுடைய பாடுகள் பெருகுகிறது போல தானே நமக்கு வசனம் வாசிச்சுட்டு இருக்கோம். கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் அவர் எப்படி பாடுகள் பெருகுச்சு? முதல்ல வந்தாரு. முதல்ல எடுத்தவன என்ன ஆச்சு? அவருடைய வாழ்க்கையில பாடு. சொந்த ஊர்ல அவரை ஏத்துக்கல. அப்புறம் என்ன சொல்றது? அவருடைய சொல்ற சத்தியங்களை ஜனங்க எல்லாரும் ஏற்றுக்கொள்ள. பரிசேயர் என்ன பண்ணாங்க? சோதிச்சாங்க. கல்லெறிய
உயிரோடு இருக்கும்போதே கொலை செய்யறதுக்கு அவரை வகை செய்ய கொலை செய்யறதுக்கு தேடினாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் நடந்துகிட்டே வந்து அந்த பாடுகள் பெருகி எது வரலாம் கொண்டு வந்து அவர் நிறுத்துச்சு? எது வரலாம் கொண்டு வந்து நிறுத்துச்சு? சிலுவை வரை கொண்டு வந்து அந்த பாடுகள் நிறுத்துச்சா? அப்ப பாடுகள் பெருகிச்சா? கிறிஸ்துவுக்கு பாடுகள் பெருகிச்சு. அப்படியே விட்டுட்டார் ஆண்டவர், பிதாவானவர். ஒவ்வொரு பாடுகள்லையும் என்னத்தை ஆண்டவர் பெருக செஞ்சாரு? இல்லைன்னா அவரால் தைரியமா நின்று பேச முடியுமா? இல்லைன்னா ஒரு எதிரி அவர் மன்னிக்க முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களா. இவ்வளவு தீங்கு கிடைக்கிறவங்களுக்கு தன்னை யாருன்னு அவர் காட்டியிருப்பார்ல, தான் தேவகுமாரன்றத தன்னுடைய வல்லமையை காட்டியிருப்பார்ல. ஆனா இவ்வளவு பொறுமையா இருந்தாருன்னா அவருக்குள்ள யார் ஆறுதலை பெருக செஞ்சிருக்கா? ஒவ்வொரு விஷயங்களையும் அவர் ஒருத்தங்க அவமானப்படுத்தினாலே அவர் நேரத்துக்கு என்ன இருக்கணும்? முதல்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்மளாம் இங்க இருக்கணும்னா உண்மையிலே கர்த்தருடைய கிருபை. ஹல்லேலூயா. யாராவது அவமானப்படுத்தும் போது முதல்ல நமக்குள்ள டென்ஷன் ரைஸ் ஆகி என்ன பண்ணிடும்? ஒரு மாதிரி அந்த இடத்துல பதட்டம் ஆயிடும். ஆனா அதெல்லாம் நம்மள பொறுமையா இருக்க வைக்கிறது யார்? உள்ளுக்குள்ள இன்னைக்கு யார் இருக்கா நம்ம கூட? ஆவியானவர். ஹல்லேலூயா. அந்த நிதானத்தையும் பொறுமையும் தந்து பரவாயில்லப்பா. ஒவ்வொரு ஸ்டெப்பா பாடுகள் பெருகினா கூடவே ஆறுதலும் பெருகிட்டே வருது. சிலுவை வரை அவருக்கு பெருகிச்சு. ஆனாலும் பாருங்க, சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி கூட ஒரு பயம் இருந்துச்சு. ஐயோ இவ்வளவு பெரிய பாடு, பயம்னு சொல்ல முடியாது, சரீரத்துல குத்தப்பட போறேன்னு பயத்துல. யார் அந்த இடத்துல ஆறுதல் படுத்தினா? கெத்செமனே தோட்டத்துல யார் ஆறுதல் படுத்தினா? தேவன் பிதாவானவர் இறங்கி அவர் என்ன பண்ண ஆறுதல் படுத்தினால்தான் சிலுவையில் அங்க போக முடிஞ்சது. அப்ப காலம் பூரா அவர் யாரை சார்ந்துட்டார்? அவரு பிதாவை. இன்னைக்கு நீங்கள் நானும் முதல் ஆசீர்வாதத்தை பெற்றோம். நம்ம யாரை சார்ந்துக்கணும்? கிறிஸ்துவனுடைய அன்புல நீங்க நிலைத்து பெறுவீங்கனாலே கண்டிப்பாக அந்த பாடுகள்ல கிருபை, அந்த ஆறுதல் பெறுகிறத நீங்க உணர்வீங்க. ஆமென். இது நீங்க மனதில் ஏற்றிக் கொள்ளுங்க. இந்த வாக்குத்தத்தத்தை நீங்க இந்த மாசத்துல கொடுத்தாருன்னு எனக்கு தெரியாது. நீங்க என்னென்ன பிரச்சனைகள் பாடுகள்ல இங்க வந்திருக்கிறீங்களோ, உங்களை நோக்கி வருகிற வார்த்தை உங்களுக்கு ஆறுதலாக கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. கண்டிப்பாக கர்த்தர் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அது என்ன கடன் பிரச்சனை, எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் இளைப்பாறுதல் தருவேன். ஆனா நீங்க பண்ண வேண்டியது என்ன பண்ணணும்? கர்த்தருக்குள்ள அவருடைய அன்புக்குள்ள நீங்க உறுதியா இருக்கணும். ஆமென். அவரிடத்துல தான் மெய்யான ஆறுதல் வருதுன்றதை நீங்க புரிந்து கொள்ளணும். அது போதும். இது முதல் காரியம் இதுதான். ரெண்டாவது, நம்ம பாடுகள்னு பேசிட்டு இருக்கோம். இந்த பாடுகள்லாம் எப்படிப்பட்ட பாடுகள்? ஒரு 2-3 எக்ஸாம்பிள் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். பாடுகள்லாம் எத்தனை பாடுகள், எந்த விதமான பாடுகள் சொல்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உலகத்துக்குரிய காரியங்கள், நம்ம பிரச்சனைகளுக்குரிய இருக்கு. ஆனா இது எல்லாமே நம்ம சொல்றது எல்லாமே கிறிஸ்துக்குள்ள நீ இருந்தாதான். கிறிஸ்துக்குள்ள இல்லாம நீ இருந்தீங்கன்னா இந்த ஆசீர்வாதங்கள் பொருந்தாது. ஏனோ தானோன்ற வாழ்க்கை இந்த ஆசீர்வாதம் பொருந்தாது. கிறிஸ்துக்குள்ள இருந்து நீங்க உலகத்தில் அனுபவிக்கிற துன்பங்கள், ஃபர்ஸ்ட் உலக பாடுகள் சொல்றேன் பாருங்க. உலக பாடுகள் ஆசீர்வாதங்கள் இழப்பா இருக்கலாம், நீங்க கலங்காதீங்க. ஹல்லேலூயா. யோபு எடுத்துக்கலாம். யோபு 1:10 என்ன போடப்பட்டிருக்கு வாசிங்க. நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாடுகள் என்பது கர்த்தருக்கு தெரியாம வரவே வராது. இது நிறைய வாட்டி கேட்டாலும் கூட வாசிங்க. இது வேலி, ஆறுதலையே வேலியா வச்சார். யாரு? வேலியா வச்சிட்டார் அவர் ஆறுதல். ஏன்னா உன்னை எவனுமே கைப்பட, அவனுடைய ஒரு எத்தனை ஒட்டகங்கள் இருந்துச்சுன்னு தெரியாது, 7000 நோ போடுறது போய் எத்தனை ஒண்ணு கூட ஒரு அத்தனை பேர் அத்தனை என்ன போடுறது, எத்தனை ஒட்டகம் போடுறது போதும். 7000 ஆடுல ஒரு ஆடு குறைஞ்ச அந்த ஒரு ஆறுதல் இல்லாம கூட அவனை பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி என்ன போடப்பட்டிருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு 10 ஆடு உங்க வீட்டுல வளர்க்குறீங்க. 10 ஆடு சேஃப்டியா இருந்தா இல்லையான்னு பாக்குறதுக்கு எத்தனை வாடி உங்க கண்ணு இருக்கும்? 10 ஆடுல ஒரு ஆடு போயிடுமா நீங்க யோசிப்பீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க நல்லா தான் இருப்பீங்க, சாப்பிடுவீங்க எல்லாம். ஆனா கூட ஒரு 15 ஆடு வச்சுங்களேன், எல்லாமே கரெக்டா வந்துச்சா பாப்பீங்களா? பார்க்க மாட்டீங்களா? யாராவது பாப்பீங்க, பார்க்காம இருப்பீங்களா? அப்ப அது வந்துடும் அப்படின்னு இருப்பீங்களா? 10 ஆடுல ஒரு ஆடு தொலைஞ்சு போயிடுச்சுன்னா ஐயோ வச்சா 9 ஆடு இருக்கு, பரவாயில்ல போனா போதும் ஒரு ஆடு, அப்படி யாராவது சொல்லுவீங்களா? அப்படி சொல்ற பெருந்தன்மையோட யாராவது இருப்பீங்களா? இங்க நான் இருப்போனா? ஒரு ஆடு மேல நம்ம மனசு போகாதா? அப்ப அந்த ஒரு ஆடு போயிடுச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க மனசு சந்தோஷமா பிரியாணி போட்டு சாப்பிடுவீங்க. என்ன பண்ணுவீங்க? அப்ப உங்க மனசு எப்படி இருக்கும்? கவலையில இருக்குமா இருக்காதா? இவனுக்கு எத்தனை ஆடு இருந்தது இவருக்கு? சரி, இவனுக்குன்னு கூட சொல்லக்கூடாது. ஒரு பரிசுத்தவான் எப்பவுமே சொல்றப்போ நம்ம இந்த ஸ்லாங்கை மாத்திக்கணும். ஒவ்வொரு பரிசுத்தவான்களை பேசும்பொழுது அவங்கள இருன்னு சொல்லி தான் பேசணும். நானே அதை புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அந்த யோபு என்ன பண்றாங்க, எத்தனை விதமான ஒட்டகங்கள் இருந்துச்சு? 7000. தொலைஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? உங்களை பார்த்து நான் கேட்கறேன். 7000 ஒட்டகங்கள் இருந்தா தொலைஞ்சு போவாதாங்க? 7000 ஆடுகள் இருந்தா தொலைஞ்சு போவாதா? தொலைஞ்சு போகாம வேலி அடைச்சது யாரு? அந்த 7000த்துல எத்தனை 7000த்துல 1 குறைஞ்சா எவ்வளவு? கணக்கு சொல்லுங்க பார்க்கலாம். 7000த்துல 1 குறைஞ்சா 6999 ஆடுகள் இருக்கட்டும். ஒண்ணு தானே போகுது. ஆண்டர் விட்டாரா?
சுற்றி ஆறுதல் வேலி அடிச்சார். அவன் அந்த ஒரு ஆடு தொலைஞ்சு கூட அவனுக்கு அந்த வேதனையை கொடுத்துடக்கூடாதுன்னு அப்படி பாதுகாக்கிறார். உங்களே என்னைய பாதுகாக்க மாட்டாரா? கரங்களை தட்டி தேவனை நாம் மயப்படுத்துறாங்க. ஹல்லேலூயா. அப்படி பாதுகாக்கிற அவரு எல்லாமே அவரை விட்டு போச்சு. நான் ரொம்ப ஷார்ட்டா ரொம்ப விளக்கமா போல. எல்லாமே அவர் விட்டு போச்சு. எல்லாருக்கும் யோபு கதை எல்லாருக்கும் தெரியும்ல. அப்ப எல்லாமே அவர் விட்டு போச்சு. ஆனா பாருங்க, எல்லாம் விட்டு போனா கூட அவருடைய ஆறுதல் ஆன வார்த்தைகள் அவர் விட்டு என்ன பண்ணல போல. ஏன்னா நீங்க தெரிஞ்சுக்கணும், ஒரு தந்திரத்தை புரிஞ்சுக்கணும். உங்களை விட்டு எல்லாமே போனா கூட உங்களுக்குள்ள ஒரு ஆறுதலை கர்த்தர் கொடுத்துருப்பாரு. ஹல்லேலூயா. எல்லாத்தையும் ரெட்டிப்பா, ஏன்னா அந்த எல்லாம் போச்சுனாலே இன்னும் ரெட்டிப்பா வரப்போகுதுன்னு அர்த்தம். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆனா கிறிஸ்துக்குள்ள இருந்தாதான் இது அந்த ஆசீர்வாதம். இப்ப எல்லாம் உங்களுக்கு இப்போ நீங்க நினைக்கிற ஆசீர்வாதம் உங்களை விட்டு போகுது. நீங்க இதை எதிர்பார்க்கறதுக்கு வேற விதமா நடக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க வீட்டுல போய் வாசிங்க. யோபு 1ஆம் அதிகாரம் 14, 16, 17 இதெல்லாம் நீங்க வாசிங்கன்னா ஒவ்வொருத்தன் வந்து ஒவ்வொரு நெகட்டிவா பேசுவான் அவங்க கிட்ட. யோபு 1ஆம் அதிகாரம் 14, 16, 17 ஒவ்வொருத்தன் எப்படி வந்தான்? நெகட்டிவா வந்து அவன் என்ன பண்ணான்? ஆடு போயிடுச்சு, தேவனுடைய அக்னி வந்து விழுந்து இதெல்லாம் போயிடுச்சு, தேவன் மேலே ஆறுதல் தருகிற அவர் மேலே பழி போடும்படி என்ன பண்ணுவான்? பிசாசு காரியத்தை பண்ணுவான். பாருங்க, இதெல்லாம் முடிஞ்சது போதாதுன்னு சொந்த மனைவி என்ன பண்ணுது? யோபு எடுத்துமா 1:21 யோபுல வரும் பாருங்க. அந்த மனைவி என்ன சொல்றாங்க? யோபு 9:10 என்ன? வாசிமாங்க. உங்களை ஆறுதல் அப்படியே பிடுங்கி எடுக்கிற அளவுக்கு உங்க பக்கத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? வருவாங்க. ஆனாலும் அவன் யோபுனுடைய நாவல என்ன வந்து அடுத்து வாசிமா? நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறார், தேவன் கரத்தில் தீமையை பெற வேண்டாமோ? ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நாம இதை புரிஞ்சுக்கணும். இவ்வளவு உங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் வந்து கிறிஸ்துக்குள்ள நீங்க இந்த ஒரு பாடுகளை அனுபவிச்சீங்கன்னா, உலகத்து காரியங்கள் நான் சொல்றேன், ஆசீர்வாதங்களை இழப்பார்க்கலாம், உறவுகள் உங்களை விட்டுட்டு கைவிட்டுட்டு போகலாம், உங்களை ஏமாத்தலாம், நீங்க நம்பினவங்க விட்டுட்டு என்ன வேணாலும் பண்ணலாம், உங்களை சுத்தி இருக்கிறவங்க அந்த நேரத்துல ஆறுதல் தர மாதிரி வந்து உங்களை நெகட்டிவாவே பேசலாம். ஆனாலும் நீங்க பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. உங்க வாயில வர வார்த்தை என்ன வரணும்? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை விட்டுட்டு போறாங்களா, எனக்கு என்ன பண்ணி தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவங்களை ஆசீர்வதிக்கிறேன், அவங்களை கர்த்தர் உணர்த்துறேன். ஹல்லேலூயா. எனக்கு பணம் போதா, அவங்க என்ன பண்ண போறேன்? ரெட்டிப்பா எனக்கு திருப்பி ஒரு இன்னைக்கு 7000 ஆடுகள் போயிடுச்சு தான், உண்மைதான். அவர் நினைச்சு ஒவ்வொன்றா கால்குலேட் பண்ணிட்டு தான் அவள் 7000 கவலைகள் அவன் மனசுக்குள்ள இருக்கும். அதெல்லாம் நினைச்சு கவலைப்பட்டாரா? இல்ல, ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சார். என்ன சொன்னார்? கர்த்தர் கொடுத்தார், ஆமென். ஹல்லேலூயா. அதனால இந்த இடத்துல உலக பாடுகளை நீங்க அனுபவிச்சு, இங்க ஒருவேளை குடும்ப கஷ்டத்துல, ஏதாவது ஒரு வருமானத்துல, வேற எதுலயாவது வீட்டில் இருக்கிறவங்களுடைய ஒரு போராட்டமா இருக்கா, கவலைப்படாதீங்க. ஹல்லேலூயா. ஆறுதல் இல்லாம இருக்கிறீங்களா, கவலைப்படாதீங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்களை ஏமாத்துறாங்களா, கவலைப்படாதீங்க. ஆண்டவர் சொல்ற வார்த்தை, கிறிஸ்துவினுடைய பாடுகள் பெருகிறது போல கிறிஸ்துவினாலே ஆறுதலும் பெருகுகிறது, கலங்காதீங்க. ஹல்லேலூயா. முதல்ல உலகத்து பாடுகள் இப்ப நான் சொன்னேன். இதுல வந்து நீங்க பண்ண வேண்டியது, இந்த பாடுகள்லாம் எனக்கு ரெட்டிப்பான நன்மையை கொடுக்க போகுதுன்ற அறிவை நீங்க வளர்த்துக் கொள்ளணும். அப்பதான் உங்களுக்கு ரெட்டிப்பா வரும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 7000 ஆடுகள் பண்ண கூட மொத்தம் எத்தனை வந்துச்சு? டபுளா ஆறுதல் பெருகுச்சு. இப்ப சொல்லுங்க, ஆறுதல் பெருகுற வசனம் இங்க பொருந்துதா? டபுளா ஆறுதல் பெருகுச்சா இல்லையா? நீங்க ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கீங்க, திடீர்னு டபுளா வந்துருங்க. நீங்க நினைச்சிருப்பீங்க ஒரு செல்லுக்கு நீங்க வேண்டியிருப்பீங்க, திடீர்னு 2 செல்லு கூட கொடுப்பாரு. யாருக்கு தெரியும்? நீங்க ஒரு வீட்டுக்கு ஜெபிக்கிறீங்க, நம்ம சொல்ல முடியாது நம்மளால. தெய்வத்தை நீங்க நம்பி நீங்க அவருக்காக உண்மையா இருந்தீங்கன்னா, சகிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, தெய்வம் உங்களை ரெட்டிப்பா ஆசீர்வதிக்கும். ஹல்லேலூயா. நீங்க நம்புறீங்களா? அதனால உலக பாடுகள்ல நாம முதல்ல புரிந்து கொள்ள வேண்டியது, கர்த்தர் அவரே ஆறுதல் அளிக்கக்கூடியவர். அவர் ஒரு சின்ன விஷயத்துல கூட என்ன கஷ்டப்பட, அந்த 7000 ஆட்டுல ஒரு ஆட்டை கூட அவர் விடாத அளவுக்கு பாதுகாத்த தேவன் என்னை விட்டுட்டு வரா. அப்ப இது அவருக்கு தெரியாம எதுவுமே நடக்காது. அப்ப நான் அவருக்கு என்ன பண்ணுவேன்? என் வாயில இருந்து என்ன வரும்? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் கிறிஸ்துவினுடைய அவருக்கு தான் மெய்யான ஆறுதல் புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது என் வாயில என்ன வரணும்? ஸ்தோத்திரம் வரணும். அப்போ நீங்க அந்த ஆறுதலை தக்க வைத்துக் கொள்ள முடியும். மூன்றாவது, நல்லா கவனிங்க, இந்த யோபு கிட்ட ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் ஒரு எச்சரிப்பை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். அவர் வந்து யோபு வந்து இத்தனை காரியங்களை அவனை விட்டு போறதை குறித்து பயப்படல. ஆனா ஒரு விஷயத்துக்கு பயந்தாரு. என்ன பயந்தாரு? அந்த விஷயம் அவருடைய ஆறுதலை கெடுத்து விடும் என்பதை அவர் பயந்தாரு. பாவம். என்னது கவனிக்கிறீங்களா? பாவம். பாவம் ஒரு மனிதனுடைய ஆறுதலை கெடுக்கிறது என்பதை அழுத்தி சொல்லணும். ஹல்லேலூயா. நீ பெற்ற வீட்டை இடிக்க ஒரே ஒரு தகர்த்து விட ஒரே ஒரு காரியம் பாவம்.
யோபு அதுக்கு பயந்தார். யோபு என்ன போட்டிருக்கு? யோபு 1ஆம் அதிகாரத்துல தன்னுடைய பிள்ளைகள்லாம் நீ வீட்டுல போய் வாசிக்க 1ஆம் அதிகாரம் யோபுல தன்னுடைய பிள்ளைங்க பாவம் ஒண்ணு யோபு 1:5 நோட் பண்ணீங்க. தன்னுடைய பிள்ளைங்களாம் பாவம் செஞ்சிட போறாரு. என்ன பண்றாரு? போய் என்ன பண்றாரு? செஞ்சிருப்பாங்களோன்னு போய் சர்வாங்க தகன பலிகளை கர்த்தருக்கு செலுத்துறோம். அப்ப இவ்வளவு காரியங்களுக்கு பயப்படாத, இவ்வளவு காரியங்களை இழந்து அதெல்லாம் அவர் தன்னுடைய ஆறுதலை இழக்காத அவரு பாவம் என்னுடைய ஆறுதலை கெடுத்து விடும் என்பதில் அவருக்கு எப்படி இருந்தாரு? தெளிவாக இருந்தார். ஆகையால் நீங்க இங்க இருக்கிற நாம உலக பாடுகள், உலக பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் நான் உலகத்தோட மிங்கிள் ஆயிட மாட்டேன். நான் எங்க இருப்பேன்? யார் கூட இருப்பேன்? நான் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு ஆண்டவரோட தான் இருப்பேன். இந்த உலகத்துல எனக்கு எது போனாலும் வந்தாலும் எனக்கு தேவன் என்ன பண்ணுவாரு? எனக்கு எது ரெட்டிப்பா வரணுமோ அது கண்டிப்பா வந்து தீரும். அப்ப நீங்க வாயில் என்ன வரணும்? ஸ்தோத்திரம். அது போதும். அல்லேலூயா. என்ன சொல்லுங்க? நான் புலம்புனா 7000 வாட்டி புலம்பலாம் ஆடுங்களுக்கு, நான் புலம்ப மாட்டேன். ஆனா என் வாயில வருது 1000 ஸ்தோத்திர பலிகள். அல்லேலூயா. அந்த 7000 ஆடுகளும் போயிடுச்சுன்னா அந்த 7000 ஸ்தோத்திரமா ஆக்கி நான் தேவனுக்கு நன்றி சொல்றேன். ஆமென். இப்படி சொல்லுவீங்களா? நான் மட்டும் தான் சொல்றேன், நீங்க சொல்லுவீங்களா? அப்ப நீங்க கண்டிப்பா இந்த மாத வாக்குத்தத்தத்தை சுதந்திரத்துக் கொள்வீர்கள். அல்லேலூயா. இரண்டாவது ஆவிக்குரிய பாடுகளும் இருக்கு. அதுக்கு உதாரணம் நான் ரொம்ப இதுவா போகல, கரெக்டா இருக்கும், நேரம் முடிய போகுது. ஒரு ஷார்ட்டா சொல்லிட்டு முடிக்கிறேன். பவுலுடைய வாழ்க்கையை எடுத்துங்க. ஆவிக்குரிய பிரச்சனை ஒன்று அனுபவிச்சுட்டு இருந்தார் அவர் வாழ்க்கையில. 2 கொரிந்தியர் 12, 7, 8, 9 வாசிங்க. எதுக்குமே பயப்படாத பவுல் இங்க ஒரு பிரச்சனை இல்லை, பயப்படுறாரு. அது என்னன்றது போடப்படலை. இஸ் மேபி ஏதாவது உடம்புல உள்ள அளவில் அவர் ரொம்ப தாக்குற ஒரு பாடா இருக்கலாம். அதுனா குட்டும் சாத்தானுடைய தூதனா இருக்குன்னு போடப்படுது. 12, 7, 8, 9, 10 வாசிமா. பாருங்க, எதுக்குமே பயப்படாத பவுல் ஏதோ ஒரு பிரச்சனை அவர் பெருமை அடையறதுக்கு தேவையான பெருமை அடைய வைக்கும். ஏதோ இதுக்கு பேர் தான் ஸ்பிரிச்சுவலான பாடுகள். என்னதுங்க? நம்ம உலகத்துல மட்டும் பாடுகள் கிடையாது. உலக பாடுகள்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. அதெல்லாம் தேவன் ரெட்டிப்பா தரத்துக்கு பண்ணிடுவார். ஆனா ஸ்பிரிச்சுவலா நீங்க அனுபவிக்கிறீங்க பாருங்க உள்ளத்துல, அது எல்லாருக்குமே தெரியாது. நீ உள்ளத்துக்குள்ள அனுபவிக்கிற பாடுகள் எல்லாருக்குமே தெரியாது. நீ உள்ளத்துல படுகிற வேதனை ஸ்பிரிச்சுவலா உள்ளனா என்னது? ஆவி. நீ உள்ளத்துக்குள்ள படுகிற ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க படுகிற பாடுகளை யாரும் புரிஞ்சுக்க முடியாது, மனுஷனால புரிஞ்சுக்க முடியாது. இங்க வேண்டுதல் வச்சது யார்கிட்ட போய் வேண்டுதல் வச்சாரு? பவுல் ஆண்டவர்கிட்ட தான் போய் வேண்டுதல் வச்சாரு. அவர் கேட்கிறாரு, இந்த பலவீனத்தை, இந்த முள்ளை எடுத்து போடும்படி எத்தனை வாட்டி வேண்டாராம்? 3 டைம்ஸ் வேண்டியிருக்காரு. 3 டைம்ஸ் வேண்டப்ப ஆண்டவர் எடுத்து போட்டாரா? என் கிருபை பலவீனத்திலே என் பலம். இன்னைக்கு வந்த ஒவ்வொருவரும் ஸ்பிரிச்சுவலா ஏதோ ஒரு பாடுகள் என்னன்னு போடப்படல. ஒருவேளை அவருக்கு சரீரத்துல பெருமை உண்டாகாதபடிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துச்சு, ஒரு காரியம் இருந்துச்சு, ஸ்பிரிச்சுவலான போராட்டம். இன்னைக்கு நீங்களும் நானும் ஏதோ ஒரு பிரச்சனையில் நீங்க வந்திருக்கிறோமா? ஒரு ஸ்பிரிச்சுவலா உள்ளத்துக்குள்ள வேதனைகளோடு கூட கர்த்தருக்காக நீங்க பாடுபடுறீங்களா? நான் இந்த மாதிரி கர்த்தருக்காக இருந்து ஒரு பாடுபடுறீங்களா? கவலைப்படாது. அந்த பாடு நீங்க மாட்டேங்குதுன்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா? அந்த பாடு உங்களுக்கு மகிமையை கொண்டு வருது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் உங்க மூலமா மகிமைப்படுகிறது. இதை விசுவாசிக்கிறீங்களா? அதனாலதான் பவுல் சொல்றாரு 10ஆம் வசனத்துல வாசிங்க, இந்த பாடுகளில் நான் பிரியப்படுகிறேன்னு சொல்றாரு. 10ஆம் வசனம் வாசிங்க. எப்பா இந்த மாதிரி யாராவது சொல்ல முடியுமாப்பா? வாசிங்க எதுன்னு வாட்டி. நான் எங்கது எவ்வளவு அழகா பிரியப்படுறாராம். யார் நீங்க யாராவது பிரியப்படுறீங்களா? என்ன எது நிமித்தம் வரக்கூடிய பலவீனங்களே? ஆமா, இதை நீங்க போட்டுங்க. கிறிஸ்துவின் நிமித்தம் அனுபவிக்கிற ஆவிக்குரிய பாடுகள்ல அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாராம்? ஆமென். நீ பிரியப்பட முடியுமாங்க? ஏன் பிரியப்படுறாருன்னா, வாசிமாத ஒவ்வொரு வாட்டியும் பலவீனம், அந்த பலவீனம் என்ன தாக்கும் பொழுது என்ன தாக்குதான்? ஆண்டவருடைய பலம் அவரை மூடுதுங்க. இப்போ ஒருத்தவங்க கை இயேசுநாதர் கிட்ட கால் முடியாம ஒருத்தவங்க லைட்டா ஏதோ நடக்க முடியலன்னு வச்சுங்களேன், வராங்கன்னு வச்சுங்க, காலை குணமாக்கிட்டா ஓகே, சால்வ் ஆயிடுச்சு பிரச்சனை. ஓகேவா? இப்போ நம்ம கூட ஆண்டவருக்குள்ள இருக்கோம், ஏதோ ஒரு பிரச்சனைக்காக கால் வலியில உடம்பு கால் குணமாயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. என்ன பண்ணுவோம்? குணமாயிடுச்சு ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, எல்லாம் சாட்சியெல்லாம் நிறைய சாட்சி சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுவோம்? இது பண்ணுவோம். ஆனா என் கால் குணமாகல, ஆனா என் கிருபை உனக்கு, நான் உன்னை தாங்கி உன்னை ஒவ்வொரு தடவையும் இவன் கால் வலி வரப்போ ஏதாவது ஒரு வேலை வந்துச்சு, நான் உன்னை ஒவ்வொரு தடவையும் கூப்பிட்டு போற மகனே, என் கை மேல தோல் என்னை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார்னா, நீ ரெண்டுத்துல எதை விரும்புவீங்க? உண்மையை சொல்லணும். எனக்கு கால் வந்துச்சுன்னா போதும் ஆண்டவர். வெரி குட். என்னது? அவர் நம்ம கூட சில பிரச்சனைகள், ஆவிக்குரிய பாடுகள்ல நம்மளோட கூட முடியாத சூழ்நிலைகளை நமக்கு ஆறுதல் அளிக்கிறவர் யாரு? அவர் என்ன சொல்றாரு இந்த இடத்துல? பவுல், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே
அந்த 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 பலவீனத்திலே அந்த அவர் தர அந்த பலத்தை வாங்குறதுக்காகவே அதுல அவர் பிரியப்படுறாரு. புரியுதா? அப்ப இன்னைக்கு வந்த ஒவ்வொருவரும் என் பிரச்சனை நீங்க மாட்டேங்குது அப்படிலாம் கலங்காதீங்க. நீங்க வேண்டியதை அவர் நீக்கி போட்டுருவாரு. நீங்க முடியாம ஒரு தள்ளி போதா கவலைப்படாதீங்க. அந்த பிரச்சனைகள் அவருடைய பலம் இறங்குகிறது. அவர் கரம் பிடிச்சி நடத்துறத கொடுங்க அவருக்கு. அவர் ஐயோ இயேசுநாதர் என்ன கரம் பிடிச்சி நடத்துறாரா, இதை விட என் கால் வலியே இருந்துட்டு போகணும் பரவாயில்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களா? இப்போ புரியுதா? பரவாயில்ல, இயேசுநாதர் என்ன பிடிச்சி நடத்துறாரு. அவர் சொல்றதே என்ன தகுதி இருக்கு எனக்கு, அவர் என்ன பிடிச்சி நடத்துறாரு. ஹல்லேலூயா. அது போதும். அவருடைய தொடுதலை பெறதுக்கே இந்த பாடு எனக்கு போதும்பா, நான் பிரியப்படுவேன் நீங்க சொல்லுவீங்களா? அது போதும். ஹல்லேலூயா. ஒவ்வொன்றையும் நீ அவர்கிட்ட சமூகத்தில் ஓடி வரைய, உன்னை பார்க்காதவர் கிடையாது ஆண்டவர். உன் ஆண்டவர் பார்க்குறாரு உன் மன வேதனையை. அந்த இடத்துல உன்னை வந்து தாய் போல நின்று தடவுறாரு. இதை உணர்றீங்களா? அதை நீங்க உணர ஆரம்பிங்க, ஃபீல் பண்ணுவீங்க. பாருங்க, மகதலேனா மரியாளை வந்து இயேசுநாதர் என்ன பண்ணாரு, ஒரு வாட்டி அவர் காலில் விழுந்து தன்னுடைய கண்ணீரை இது பண்ணதுனால தான் இயேசுநாதர் அவருடைய வாழ்க்கையில இடைப்பட்டு லாசரு இறக்கப்ப என்ன பண்ணாரு, இயேசு கண்ணீர், உன் பிரச்சனையில கண்ணீர் விட மாட்டாரா? ஆனத்துல கண்ணும் காணாத போக இயேசுவா அவரு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? எதை குறித்தும் கலங்காதீங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுடைய பாடுகள் பெருகிச்சா, பாடுகளே பார்த்துட்டு இருக்காதீங்க, கூடவே அவருடைய ஆறுதல் பெருகி வர்றத பாருங்க. ஆமென். இப்போ அடுத்து இந்த கடைசியா வந்து இப்போ நான் ரெண்டுமே பார்த்தேன். இந்த ரெண்டு பாடுகளும் நமக்கு ஆசீர்வாதங்களை தரும். இதை முதல்ல விசுவாசிக்கிறீங்களா? கூடவே ஆறுதலை தந்து ஆசீர்வாதத்தையும், ஏதோ வார்த்தைக்கு ஆறுதல் சொல்லிட்டு போறவங்கள நம்ம ஆண்டவர் ஆறுதலை தந்து என்ன பண்றாரு, அடுத்து என்ன தர்றாரு? ஹக்கு, ட்ரெஸ், ஃபுட்டு. கரெக்டா? நம்ம தேவை ஃபுட்டுன்னா தேவைன்னு கூட வச்சுங்க. சரீர தேவைக்கான உணவு, ஆத்மக்கு தேவையான வார்த்தை என்கிற உணவு. புரியுதா? ஆனால் உங்களுக்கு தேவை என்ன, அது ஆசீர்வாதமா இருக்கலாம். அதனால ஹக்கு, ட்ரெஸ், ஃபுட், இந்த மூணுத்தையும் அவர் தான் வழங்குவார். ஆனால் கடைசி ஒரு எச்சரிப்பை நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த ரெண்டு ஆசீர்வாதங்களை ரெண்டு பாடுகளுமே நமக்கு ஆசீர்வாதங்களே கொண்டு வருகின்றன. உலகத்து பாடுகள், ஆவிக்குரிய பாடுகள் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகின்றன. ஆனால் இந்த ரெண்டு காரியங்களிலும் கெடுக்கிற ஒரு காரியம் இருக்கு. என்ன சொல்லுங்க பார்க்கலாம். நான் முன்னாடியே சொன்னேன், அதை சொல்லிட்டு தான் கொஞ்சம் இது பண்ணேன். பாவம். என்னது? நம்ம பாவத்தை செஞ்சுக்கிட்டு அதன் மூலமா ஒரு பிரச்சனைகளை அனுபவித்து கொண்டிருந்து என் வாழ்க்கையில பாடா இருக்குதுன்னு சொன்னா கண்டிப்பாக கர்த்தர் அதை ஒத்துக்கொள்ள மாட்டான். இந்த ஆசீர்வாத வாக்குக்கு தான் அது பிறந்தார். அப்ப பண்ண வேண்டியது என்னது? என்ன வேண்டியது? அந்த பாவத்தை, கர்த்தர் வெறுக்கிற அந்த காரியத்தை விட்டு விட்டு வா. மகதலேனா மரியாளுக்கு சொல்லுகிற வார்த்தை டெம்பரவரியா கொடுக்கலாம். ஹக்கு, ட்ரெஸ், ஃபுட்டு தான். எப்படின்னா ஃபர்ஸ்ட் அரவணைக்கிறார், அந்த பாவத்துல இருந்து மீட் எடுக்கிறார். என்ன பண்றாரு? பாவத்தில் மீட் எடுத்து என்ன பண்றாரு? புதிய வாழ்வை மகதலேனா மரியாதை தர்றாரு. அடுத்து என்ன பண்றாரு? கைவிட்டு போல, அந்த டெம்பரவரியா குணமாகிட்டு போல. மூணாவது என்ன பண்றாரு? ஒரு வார்த்தையை சொல்றாரு, வார்த்தை என்கிற உணவு கொடுக்குறாரு. இனி அதுதான் அவளுக்கு ஆறுதலை கொடுத்துச்சு. அப்ப நம்ம இனி வந்துட்டோம், இவ்வளவு தூரம் கேட்டோம், கடைசியா நம்ம இந்த பந்தியில பிரவேசிக்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வார்த்தையை மனசுல வச்சுக்கணும். பாவம் இனி நம்ம கர்த்தர் அருவருக்கிற காரியங்களை செய்தா நமக்கு ஆறுதல் கண்டிப்பாக கிடைக்காது. சிகரெட் பிடிச்சிட்டு ஒருத்தர் தண்ணி அடிச்சிட்டு இருக்கான், அவங்க கிட்ட போய் நீ உன்னை மேன்மைப்படுத்துவேன், கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக வைப்பான்னு சொன்னா என்ன சொல்லுவேன்? அவங்ககிட்ட போய் அவன் கொடுக்குற காணிக்கைக்காக போய் 4 வார்த்தை அவனை ஆசீர்வதிச்சு வந்தா அவனா நீ போயிட்ட பிறகு மறுபடியும் பாட்டில் எடுத்து குடிச்சானா என்ன? அப்ப அவன் எதை அவனுக்கு தேவை? முதல்ல அவன் எங்க இருக்கு ஆசீர்வாதம்? அவன் மனம் இருந்ததுதான் ஆசீர்வாதம், ஆறுதலும் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப அவனுடைய வாழ்வு கட்டப்பட்டிருக்குன்னா அந்த வாழ்வை இடிக்கக்கூடிய ஒரு காரியம் இருக்கா இல்லையா? வாழ்வு கட்டப்பட்டதை நம்ம பார்க்கிறோம், கட்டப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனா அந்த வாழ்வை இடிக்கக்கூடிய ஒரு காரியம் என்னது? பாவம். எழுதி வச்சுங்க நோட்ல. நானும் எழுதிய மனசுல வச்சுக்கிறேன். பாவம் என்கிற ஒரு காரியம் கர்த்தர் வேணாம்னு சொல்லி அருவருக்கிற ஒரு காரியம் கண்டிப்பாக கர்த்தர் வெறுக்க. அது வந்து என்ன பண்றது? அதுக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆறுதலை கெடுக்கின்றன. புரியுதா? அப்போ நம்ம சபைகள்ல இன்னைக்கு இது தேவைங்க. சபைகள்ல சத்தியத்தை வந்து பாவங்களை கண்டிக்கக்கூடிய வார்த்தைகளை நம்ம செவி கொடுக்கணும். அப்ப நம்ம ஆறுதல் முதல்ல பெருகணும்னா என்ன கிடைக்கணும்? பாவங்களை கண்டிக்கக்கூடிய செய்திகள் என்ன பண்ணணும்? காது கொடுக்கலன்னா என்ன ஆகும்? ஆறுதல் ஆறுதல் பெருகுனா கடைசியில் நமக்கு என்ன? கடைசியா சொல்ற எச்சரிப்பு என்ன? பாவங்களை கண்டித்து உணர்த்துகிற செய்திகளுக்கு, வார்த்தைகளுக்கு, இறை வார்த்தைகளுக்கு நம்ம செவி கொடுக்கலன்னா நம்முடைய ஆறுதல் பெருகாது. இனி பாவம் செய்யாதே என்ற வார்த்தைக்கு மகதலேனா மரியாள் செவி கொடுக்கலன்னா வாழ்க்கையில ஆசீர்வாதம் இருந்திருக்காது. அப்போ இன்னைக்கு சபைகள்ல பாருங்க, எடுத்த உடனே ஆசீர்வாதம் எல்லாமே இதுதான். அப்படியே அவங்க மனுஷனை பிரியப்படுத்துறதுக்கு அப்படியே சொல்லிட்டு போறது, அதுக்கான வழியை சொல்றது கிடையாது. நீ எதை விடணும்? அவன் உண்மையிலேயே இந்த ஆசீர்வாதம் சுதந்திரங்கணும்னு அக்கறை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீ என்ன பண்ணணும்? அவங்க தப்பு செய்யும் போது அதுக்கு வேத வார்த்தைகள் கண்டிப்பு வரதான் செய்யும். இதை நீ நம்புறீங்களா? வேதத்துல கண்டிப்பு இல்லாம ஆசீர்வாதத்தை ஒருத்தன் எடுத்து பேசவே முடியாது. ஒவ்வொரு வார்த்தைகளும் இன்ஸ்ட்ரக்ஷனோட தான் இருக்கிறது. இதை மனதில் வைத்துங்க. ஒரே ஒரு வேதத்து வார்த்தைகளுடைய கண்டிப்புன்றது 1000 தாய், அதாவது 100 தாய்கள் வந்து தன்னுடைய பிள்ளைகளை ஒரே நேரத்தில் கொஞ்சறதுக்கு சமம். ஹல்லேலூயா. தகப்பன் தன் பிள்ளைய என்ன வார்த்தது?
சிச்சிக்கிறது எதுக்கு? அவர் மேல அதிகமா நேசமா இருக்கிறனால தான் அவர் சிச்சிக்கிறார். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ கர்த்தருடைய கண்டிப்பான வார்த்தைகள் நமக்குள் ஆறுதலை பெருக செய்கின்றன. ஏன்னா நான் சொன்ன முன்னாடி 2 பாடுகளிலிருந்து அந்த ஆசீர்வாதத்தை கெடுக்க செய்கிறதே பாவம் தான். அப்ப அந்த பாவங்களை நாம் செய்யாம விடும் பொழுது ஆறுதல் நமக்குள்ள பெருகுகிறது. நீங்க வீட்டுல போய் வாசிங்க, முடிக்க போறேன். வெளிப்படுத்தலாம் நீங்க வாசிங்கன்னா 3ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிங்க, வீட்டுல போய் வாசிங்க. இதெல்லாம் ஒவ்வொரு சபைகளையும் தேவன் கண்டிக்கிறார். ஏன் கண்டிக்கணும்? அவங்களாம் கிறிஸ்துவ அறியாதவங்களா? ஒவ்வொரு சபைகளையும் தேவன் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் ஏங்க அவர் சொல்லணும்? ஒவ்வொரு சபையில என்னென்ன மாதிரியான காரியங்கள் ஆறுதலை கெடுக்கிற காரியங்கள், சமாதானத்தை கெடுக்கிற காரியங்கள், சந்தோஷத்தை கெடுக்கிற காரியங்கள் இருக்கு தெரியுமா? நீ அனலும் இன்றி குளிரும் இன்றாய் இருக்கிறான்னு சொல்றாரு ஆண்டவர். ஒரு இடத்துல எசபேலின் பாவங்கள் உங்ககிட்ட இருக்கின்றார் ஆண்டவர். நீ நல்லா தான்ப்பா இருக்க, ஆனாலும் கூட எசபேலின் பாவம் உங்ககிட்ட இருக்கின்றார். ஏன் அது ஆண்டவர் கண்ணு காணாத மாதிரி போட்டுமே விட்டுட்டு போட்டுமா? ஏன் நீ சபையில வந்து நல்லா ஜாலியா சொன்னாதான் சபையில ஆத்மாக்கள் இருப்பாங்க, இல்லைன்னா போயிடுவாங்க அப்படின்னு ஆண்டவர் விட்டாரா? ஆவியானவர் சபையில இருந்தா கண்டிப்பாக கண்டிப்பு இருக்கும். அவருக்கு ஆத்மாக்களுடைய எண்ணிக்கை முக்கியம் இல்லை, இருக்கிற ஆத்மாக்களை சரியா ஆண்டவர்கிட்ட கொண்டு போகும். அப்ப கண்டிப்பு கண்டிப்பாக சபையில இருக்கும். கண்டிப்புக்கு செவி கொடுக்கும் பொழுது நாம் ஆறுதல், நம்முடைய ஆறுதல் என்னாவது பெருகுகிறது. இந்த சபையில வந்து ஆவியானவர் சபைகளுக்கு காதுகளை சொல்றவன் காது உள்ளவன் கேட்கும் பொழுது கண்டிப்பாக ஆறுதல் பெருகுகிறது. ஹல்லேலூயா. ஆசீர்வாதங்கள் நமக்கு நோக்கி வருகிறது. அவள் தாங்க நான் முடிக்க போறேன். மொத்தம் எத்தனை காரியங்கள் பார்த்தோம்? கிறிஸ்துவனுடைய ஆறுதல்கள். இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்ததுன்னு ஆண்டவர் சொல்றாரு. பாருங்க, அந்த உணர்த்தப்பட்டதுனாலதான் அதுதான் உண்மையான ஆறுதலை தரக்கூடிய காரியம். புரியுதா? அப்ப நீ இந்த மனதில் இருந்துக்கொள்ளணும். ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னா, கிறிஸ்துவனுடைய ஆறுதலை நம்ம பெறணும்னா அவர்கிட்ட இருந்தா மெய்யான ஆறுதல் வருன்றதை நம்ம புரிந்து கொள்ளணும். 2வது என்ன சொன்ன, பாடுகளை குறித்து சொன்னோம். அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சுக்கணும்னா நம்ம கிறிஸ்துவின் அன்புல ஒவ்வொரு நாளும் பெருகணும். 2வது நான் என்ன சொன்னேன், உலகத்து பாடுகளை வகைப்படுத்தினேன். உலகத்து பாடுகள் இருக்கு. அதுக்கு உதாரணமா யாரை காட்டினேன்? யோபுவை காமிச்சேன். யோபு எதுக்குமே பயப்படல. ஆனா தன்னுடைய வாயில என்ன வந்துச்சு? நெகட்டிவா தன்னை சுத்தி நடந்தாலும் தன்னுடைய வாயில ஸ்தோத்திரம் வந்துச்சு. அப்ப உங்களுடைய ஆறுதலை பெருகிங்கன்னா 2வது உங்க வாயில என்ன வரணும்? ஸ்தோத்திரம். ஃபர்ஸ்ட் கிறிஸ்துவின் அன்புல உறுதியா இருக்கணும், அப்புறம் ஸ்தோத்திரம் வரணும். 3வது ஆவிக்குரிய பாடுகளை குறித்து வகைப்படுத்தினேன். அந்த இடத்துல உங்க பலவீனங்கள் நீங்காம இருக்குது, என் ஆவிக்குரிய கிறிஸ்துக்காக நான் பாடுபடுறப்ப ஏதோ பிரச்சனை நீங்காம இருக்குதுன்னு கவலைப்படாதீங்க. நீங்க எதில் நீங்க சந்தோஷப்படணும்? ஒவ்வொரு தடவையும் நான் பாடுகளை அனுபவிக்கிறப்ப கிறிஸ்துவனுடைய பலம் மீது இறங்குகிறது. அதுல நீங்க என்ன பண்ணணும்? சந்தோஷம் அடையணும். அப்ப நீங்க வந்து இந்த ஆறுதலை பெருக்கிக் கொள்ள முடியும். நான் கடைசியா என்ன சொன்னேன், இந்த ஆசீர்வாதங்களை இழக்க வைக்கிற ஒரு காரியம் இருக்கிறது, பாவம். அந்த பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிற எந்த ஒரு காரியமா இருந்தாலும் கர்த்தருக்கு நீ கீழ்ப்படியும் போது உன்னுடைய ஆறுதல் பெருகுகிறது. அவ்வளவுதாங்க. ஓகேவா? இதை உணர்ந்தவர்களாக நம்ம கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுக்கலாம். பந்தி நேரமா இருக்கு, நம்மளை தாழ்த்தி அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம்.